வணக்கம் நேயர்களே. கௌதம் கருணாநிதியோட அடுத்த படைப்புக்கு எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், இது அசோகன் டீம். கதையோட பெயரு டேஞ்சர். நான் உங்கள் ஆர்ஜே அமிர்தா. கதைக்கு போலாமா? டாக்டர், அந்த இளம் பெண் பதட்டமாக கூப்பிட டாக்டர் சந்திரசேகர் நிமிர்ந்தார். சொல்லுங்க, என்ன வேணும்? கொஞ்சம் என் கூட கார் வர முடியுமா? அவள் கேட்க அவர் திகைத்தார். புரியல. ப்ளீஸ் வாங்க. டாக்டர் எழுந்தார். இருவரும் காரிடாரில் நடந்தனர். காரை அடைந்தனர். காரில் ஓர் இளைஞன் மயங்கி நிலையில் இருந்தான். டாக்டர் அதிர்ச்சியாக பார்த்தார். யார் இவரு? என்ன விஷயம்? டாக்டர், இவன் என்ன காதலிக்கிறான். என் மேல ரொம்ப உயிரா இருக்கான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால நானும் இவனும் பிரிய வேண்டியதா இருக்கு. என்னோட ஞாபகம் இனிமே எப்போ இவனுக்கு வரவே கூடாது. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க ரகசியமா ஒரு பேஷண்ட்டுக்கு மெமரி ரிமூவ் பண்ணது எங்களுக்கு தெரியும். வாட் நான்சென்ஸ் டாக்டர், எங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கேஷவ் ரிசர்ச் சென்டர் ஹெட் டாக்டர் கேஷவன் கிட்ட நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். கேஷவன் என்ற பெயரை கேட்டவுடன் டாக்டர் சந்திரசேகர் அமைதியானார். டாக்டர் கேஷவனை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நானு. சொன்னவள் தன் மொபைலை எடுத்து காட்டினாள். அதில் அந்த இளம் பெண்ணும் டாக்டர் கேசவனும் சிரித்தபடி ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். ஓகே, உங்களுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? டாக்டர் கேட்க அவள் அவரை தீர்க்கமாக பார்த்தபடி சொன்னாள். இவனுக்கு செலக்டட் மெமரி ரிமூவ் பண்ணணும். அதாவது நான் சம்பந்தப்பட்ட எதுவுமே இவனுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. ட்ரை பண்றேன், ஆனா கம்ப்ளீட்டா சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் டாக்டர்? பேஷண்ட் சம்டைம் கோமால போகலாம், அல்லது மரணம் கூட சம்பவிக்கலாம். டாக்டர் சொல்ல அவள் அலட்சியமாக கேட்டாள். அவ்வளவுதானே? எஸ், ஒரே ஒரு டவுட்டு. கேளுங்க டாக்டர். இவன் மட்டும்தான் லவ் பண்ணானா, நீ இவனை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கும் இவனை பிடிச்சுதான் இருந்துச்சு. ஆனா பெட்டர் சாய்ஸ் வரப்போ நாம லைஃப் தானே டாக்டர் நமக்கு முக்கியமா இருக்கணும், இல்லையா? அவள் கேட்க டாக்டர் அயர்ந்தார். ஒருவேளை என்னால அவனோட மெமரியை ரிமூவ் பண்ண முடியாம போச்சுன்னா? இல்ல டாக்டர், எங்களுக்கு உங்க மேல அபார நம்பிக்கை இருக்கு. இந்த இளம்பெண் சொல்ல டாக்டர் சந்திரசேகர் ஒன்றும் சொல்லாமல் பெருமூச்சு விட்டார். ஐ வில் டூ மை பெஸ்ட். சென்னை சென்ட்ரல் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் 6 வந்து நின்றது. ஏசி கோச்சிலிருந்து இறங்கினாள் ஆனந்தி. பயணிகள் கூட்டத்தில் கலந்து நடந்து வெளியே வந்தாள். சாலையை கடந்து வந்து பேருந்திற்கு காத்திருந்தாள். சற்று நேரத்தில் பேருந்து வர ஏறிக்கொண்டாள். வடபழனியில் இறங்கியவள் தன் மொபைலில் இமெயிலை பார்த்தாள். தான் செல்ல வேண்டிய இடம் இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் தள்ளியிருப்பதை அறிந்தவள் ஆட்டோ பிடித்தாள். இங்கதாமா? ஆட்டோ டிரைவர் சொல்ல ஆனந்தி இறங்கினாள். ஹோட்டல் பரமேஷ் மிகவும் விஸ்தாரமாக இருந்தது. உள்ளே சென்றவளை ரிசப்ஷனிலிருந்த இளைஞன் ஏறிட்டான். எஸ் ப்ளீஸ். இன்டர்வியூ. எந்த கம்பெனி? கேஷவ் ரிசர்ச் சென்டர், 2nd ஃப்ளோர் கான்ஃபரன்ஸ் ஹால். தேங்க்ஸ். சொன்னவள் காரிடாரில் நடந்து லிஃப்டை அடைந்தாள். 2வது தளத்தில் வெளியே வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலை அடைந்தாள். உள்ளே சென்றவள் திகைத்தாள். யாரும் இல்லை. அப்பொழுது அங்கு வந்த ஒருவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். மிஸ் ஆனந்தி? எஸ். உட்காருங்க. கேண்டிடேட் நான் மட்டும்தானா? நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் கூப்பிடுவோம். அதுவும் ஒவ்வொருத்தராக தான் கூப்பிடுவோம். ஓகே சார், இங்கே வெயிட் பண்ணுங்க, உங்களை இப்போ கூப்பிடுவாங்க. தேங்க்ஸ் சார். அவன் ஏதோ ஒரு கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு மறைந்துவிட ஆனந்தி அங்கிருந்த ஒரு குஷன் சேரில் அமர்ந்தாள். காத்திருந்தாள். சற்று நேரத்தில் அவன் மீண்டும் வந்தான். மிஸ் ஆனந்தி, நீங்க வரலாம். அவன் சொல்ல ஆனந்தி தன் ஃபைலை கையில் வைத்தபடி எழுந்தாள். அவனை தொடர்ந்து சென்றாள். இங்க. அவன் கை காட்ட உள்ளே நுழைந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ சார். தன் முன் குரல் கேட்க டாக்டர் கேஷவன் நிமிர்ந்து பார்த்தார். எஸ். இன்டர்வியூ கேண்டிடேட் சார்? எஸ் ப்ளீஸ். சொன்னபடி தனக்கு எதிரிலிருந்த சேரை காட்டினார். தேங்க்ஸ் சார். மிஸ் ஆனந்தி? எஸ் சார். உங்களை பற்றி சொல்லுங்க. நான் ஆனந்தி. சொந்த ஊரு ஈரோடு. அப்பா இல்லை சார், அம்மா மட்டும்தான். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். எங்க? கேரளாவில் படித்தேன் சார். நீயும் அம்மாவும் மட்டும்தானா வீட்டில்? ஆமாம் சார். எங்க? ரிசர்ச் சென்டரில் டைமிங் பார்க்காம வேலை செய்ய வேண்டியது வரும். நான் செய்வேன் சார். இந்த ரிசர்ச் சென்டரில் பார்க்கறது, கேள்விப்படுறது, தெரிஞ்சுக்கிறது எதுவுமே வெளியில் போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். டாக்டர் கேசவன் சொல்ல ஆனந்தி தலையாட்டினாள். கண்டிப்பா சார், எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். நீங்கள் என்ன நம்பலாம். அவசரப்பட வேண்டாம் ஆனந்தி, இன்னொரு விஷயம் கூட இருக்கு. எஸ் சார். ஒருவேளை உங்கள் மூலமாக ஏதாவது ரகசியம் வெளியில் போச்சுன்னா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் ஓகேன்னா சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அதில் எல்லா கண்டிஷனுக்கும் எனக்கு சம்மதம்னு சைன் போட்டு கொடுக்கணும். டாக்டர் கேசவன் சொல்ல ஆனந்தி எழுந்தாள். எனக்கு சம்மதம் சார். ஆனந்தி சொல்ல டாக்டர் அவளை பார்த்து சொன்னார்.
உங்க வெர்ச்சுவல் சர்டிஃபிகேட்ஸு சப்மிட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோங்க. அதை எதிர்பார்த்த ஆனந்தி திகைத்தாள். சார், சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணுமா? எஸ், எனி ப்ராப்ளம்? நோ சார், கொடுக்குறேன். உங்களுக்கு அகாமடேஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஹாஸ்டல் பார்க்கணும் சார். நாட் நெசசரி, உள்ள குவார்ட்டர்ஸ் இருக்கு, நீங்க அதில் தங்கிக்கலாம். தேங்க்யூ சார். பறந்து விரிந்த காடும் அதில் அமைந்திருந்த கட்டடங்களும் ஆனந்தியை ஆச்சரியப்படுத்தின. சென்னையில் இப்படி ஒரு இடமா? நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. தனக்குள் யோசித்தபடி கேட்டை கடந்தவளை செக்யூரிட்டி அழைத்தான். ஹலோ சார், யார் வேணும்? நான் இங்க ஜாயின் பண்ண வந்திருக்கேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா? ஆ. ஆனந்தி எடுத்து காட்டினாள். அதை வாங்கி அவன் ஒரு ஸ்கேனரில் ஸ்கேன் செய்தான். எங்கோ அனுப்பினான். இன்டர்காம் அடித்தது. எடுத்தான். அவளை உள்ள அனுப்பு. சரிங்க சார். பவ்யமாக சொன்னவன் ஆனந்தியிடம் திரும்பினான். நீங்க உள்ள போலாம். ஆனந்தி உள்ளே சற்று தூரம் நடந்த பிறகு அங்கே மெயின் பிளாக் வந்தது. ரிசப்ஷன் என்று எழுதியிருக்க அங்கே சென்றாள். குட் ஈவினிங். எஸ், நான் இங்க ஜாயின் பண்ண வந்திருக்கேன். சாரி, HR நாளைக்கு தான் வருவாங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க. ஆனந்தி ஏமாற்றமாக உணர்ந்தாள். இங்க சாந்தினி ஹோம் எங்க இருக்கு? குவார்ட்டர்ஸா? ஆ, ரைட்ல திரும்பி 10 நிமிஷம் நடந்தா வந்துடும். தேங்க்ஸ். ஆனந்தி வலதுபுறம் திரும்பி நடக்கத் தொடங்கினாள். சற்று தூரம் நடந்திருப்பாள். ஏதோ ஒரு மனம், வித்தியாசமான மனம் அவள் நாசையை நிரடியது. இது என்ன மனோ? யோசித்தவள் எங்கிருந்து அந்த மனம் வருகிறது என்று பார்த்தாள். சற்று தூரத்திலிருந்து வந்ததை உணர்ந்தவள் என்னவென்று பார்க்கலாமா என்று மனதில் தோன்றிய உணர்வை கட்டுப்படுத்தினாள். எனக்கு எதுக்கு வம்பு? நானே இன்னைக்குதான் முதலா இந்த வளாகத்திற்குள்ள நுழைஞ்சிருக்கேன். நாளைக்கு தான் வேலையிலேயே ஜாயின் பண்ண போறேன். ஏற்கனவே டாக்டர் நிறைய கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்காரு. தனக்குள் யோசித்தவள் குவார்ட்டர்ஸை நோக்கி நடந்தாள். சற்று தூரத்தில் அந்த போர்டு கண்களில் தென்பட்டது. சாந்தினி ஹோம். அங்கே சென்றவள் எவரும் அங்கே இல்லாமல் இருப்பதை பார்த்து திகைத்தாள். எல்லாரும் எங்க போயிருக்காங்க? யோசித்தபடி நின்றவளின் கவனத்தை கலைத்தது அந்த குரல். யாரு? ஒரு நடுத்தர வயது பெண் நின்றாள். இங்க வேலையில ஜாயின் பண்ண போறேன். ஓ, உள்ளவா. ஆனந்தி கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றாள். எந்த ஊரு நீ? ஈரோடு. உன் பேர் என்ன? ஆனந்தி. சொன்னவள் அவளிடம் கேட்டாள். நீங்க? என் பேரு பூங்கொடி. எங்க சமையல் நான் தான். ஓ, நீ சைவமா அசைவமா? எதுனாலும் ஓகே. சொன்னவள் சாவி கொண்டு வந்து கொடுத்தாள். முதல் மாடியில் இருக்கிற ரூம்ல தங்கிக்க. ஆ. நைட்டு சப்பாத்தி குருமா இருக்கு, போதுமா? போதும். வேற ஏதாவது வேணும்னா குரல் கொடு, நான் கீழே தான் இருப்பேன். நீ இங்க தான் தங்குறியா? எனக்கு வீடு இங்கிருந்து பக்கம்தான். நைட்டு 8:30 மணி வரைக்கும் இருப்பேன். காலையில் 5 மணிக்கு வந்துடுவேன். காஃபி போட்டு தரவா? ஆ. ஆனந்தி படிகளில் ஏறினாள். முதல் மாடிக்கு வந்தாள். தன் கையிலிருந்த சாவியால் அறையின் கதவை திறந்தாள். அறை சுத்தமாக இருந்தது. ஒரு கட்டில், ஒரு சேர், சீலிங் ஃபேன். பேக்கை ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு பாத்ரூமில் முகம் கழுவினாள். வேறு உடைக்கு மாறினாள். தன் மொபைலை எடுத்து அம்மாவிற்கு அழைத்தாள். அம்மா, நான் தான். சொல்லுமா, என்னாச்சு? எனக்கு வேலை கிடைச்சிடுச்சுமா. நான் நாளைக்கு ஜாயின் பண்ண போறேன். ஆனந்தி சொல்ல மறுமுனையில் அம்மா மகிழ்ந்தாள். நான் கும்பிடுற சாமி எப்பவுமே உன் கூட இருக்குமா. அந்த சென்டர்லயே தங்கிக்க குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்டாங்கம்மா. பரவாயில்லையாம்மா? நல்லா இருக்குமா. ரொம்ப சந்தோஷம். நேரத்துக்கு சாப்பிடு. யாரையும் எதிர்த்து பேசாத. வீண் வம்பு எதுக்கும் போயிடாத. நமக்குன்னு யாருமே இல்லம்மா. சரிம்மா, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. நான் இங்க பாத்துக்கிறேன். நீ நிம்மதியாரு. சரிம்மா. அம்மாவிடம் பேசிவிட்டு மொபைலை கட்டிலில் ஆனந்தி வைக்க அது தவறி கீழே விழுந்தது. அதை எடுக்க முயன்று குனிந்த ஆனந்தியின் கண்களில் பட்டது கட்டில் முனையில் சிவப்பு திட்டாய் உறைந்த ரத்தம். ரத்தத்தை பார்த்த ஆனந்தி பதட்டமானாள். இங்கெப்படி ரத்தம் வந்திருக்க முடியும்? யாராவது பிடிச்சு தள்ளியிருப்பாங்களா? தலை கட்டில் முனையில் மோதி இருக்கலாம். யாராவது கீழே விழுந்திருக்கலாம். தானாக கீழே விழுந்தால் தலை இங்கு சென்று மோதிக்கொள்ளாது. யாராவது பிடித்து தள்ளினால்தான் கட்டில் முனையில் தலை மோதிக்கொள்ளும் சாத்தியம் உண்டு. இந்த அறையில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. யோசித்த ஆனந்தி அறையை நன்றாக தன் விழிகளால் அலசினாள். ஜன்னல் கம்பியில் சிவப்பாய் ஏதோ இருந்தது. அருகில் போய் பார்க்க அது ஏதோ ஒரு துணியின் கிழிந்த பகுதி. ஜன்னலை திறந்து பார்த்தாள். காடு. ஆனந்தி உற்று பார்க்க தூரமாய் ஏதோ அசைவிருந்தாற் போல் தோன்ற அது என்னவென்று ஆனந்தி இன்னும் பார்க்க அது பார்வைக்கு புலப்படவில்லை. அப்பொழுது அறையின் கதவு தட்டப்பட ஆனந்தி திடுக்கிட்டாள். யாரு? நான் பூங்கொடி. காஃபி கொண்டு வந்திருக்கேன். ஆனந்தி கதவை திறந்தாள். பூங்கொடி கொடுத்த காஃபியை வாங்கி கொண்டாள். ரத்தத்தை பத்தி இவகிட்ட சொல்லலாமா? ஒருவேளை இவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா என்ன செய்யலாம்?
யோசித்த ஆனந்தியை சிரிப்புடன் பார்த்தாள் பூங்கொடி. ஏதாவது கேட்கணும்னா கேளு, எதுக்கு ஜோதிகா கணக்கா எக்ஸ்பிரஷன் கொடுக்குற? பூங்கொடி கேட்க ஆனந்தி ஒன்றும் சொல்லாமல் அவளை பார்த்தாள். இந்த பூங்கொடி சாதாரணமானவை இல்ல. மற்றவர்களின் மனதை படிக்கக்கூடியவள். இனி அவள் இருக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பூங்குடி, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், கேளு. இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல தங்கியிருந்தது யாருன்னு தெரியுமா? ஆனந்தி அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி கேட்க பூங்கொடியின் முகத்தில் எந்த மாறுபாடும் இல்லை. ஒரு பொண்ணுதான் இருந்துச்சு, கீர்த்தி அது பேரு. இப்போ எங்க இருக்கு அந்த பொண்ணு தெரியல. வேற ஏதோ வேலைக்கு போறேன்னு சொல்லுச்சு. அவங்க ஊருக்கே போயிருக்கோம். எந்த ஊர் அந்த பொண்ணு? பாலக்காடு. ஆனா தமிழ் தெரியும். ஓ ஆமா, நீ எதுக்கு அவளை பத்தி கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. ஓ, உன்கிட்ட அந்த கீர்த்தியோட ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. அந்த பொண்ணோட நம்பர் எனக்கு தர முடியுமா? உனக்கு எதுக்கு அது? அதான் சொன்னேனே. இங்க பாரு, இந்த இடம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண இடம் கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். வேற ஏதாவது வேலை செஞ்சோம்னா டாக்டர் சார் எப்படி நடந்துக்குவார்னு சொல்ல முடியாது. அவர் கோவப்பட்டு நீ பார்த்ததில்ல. அப்படி பார்க்காம இருக்கிறது உனக்கு நல்லது. ஒரு ஃபோன் நம்பர் தானே கேட்டேன், அதுக்கு இவ்வளோ தூரம் பேசுவியா? உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். பூங்கொடி, ஒரு நிமிஷம் கீழே குனிஞ்சு பாரு. எதுக்கு? குனிஞ்சு பாரு. பூங்கொடி கீழே குனிந்து பார்த்தாள். என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. கட்டில் முனையில பாரு. ஏதோ சிவப்பு மண்ணு மாதிரி. பூங்கொடி, அது மண்ணில்ல, ரத்தம். ஆனந்தி சொல்ல பூங்கொடி அதிர்ச்சியாய் பார்த்தாள். என்ன சொல்ற நீ? ரத்தமா? இங்க எப்படி ரத்தம் வர முடியும்? அதான் எனக்கும் தெரியல. இதை இன்சார்ஜ் கிட்ட நாம சொல்லணும். பூங்கொடி சொல்ல ஆனந்தி தடுத்தாள். வேண்டாம். ஏன்? உனக்கு எப்படி சொன்னா புரியும்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, சொல்லு. அப்படி நாம சொல்ல போய் அது நமக்கே ஆபத்தா மாறினா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்ல. நானும் அம்மாவும் மட்டும்தான் வீட்ல. எதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தே அது பழகிடுச்சு. ஆனந்தி சொல்ல பூங்கொடி அவளை பாவமாய் பார்த்தாள். சரி, இப்ப நாம என்ன பண்ணணும்? அந்த கீர்த்தியோட ஃபோன் நம்பர் கொடு, நாம ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சரி, தர. பூங்கொடி கீர்த்தியின் ஃபோன் நம்பர் சொல்ல ஆனந்தி அழைத்தாள். ரிங் போனது. மறுமுனையில் கேட்டது ஒரு ஆண் குரல். ஹலோ சார், கீர்த்தி இருக்காங்களா? நீங்க யாரு? எங்கிருந்து பேசுறீங்க? நான் கீர்த்தியோட ஃப்ரெண்டு. என்ன ஆனந்தி, நீ படிச்சது நர்சிங் தானே? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இல்லையே? குரல் கிண்டலாக கேட்க ஆனந்தி அதிர்ந்தாள். ஹலோ, யார் நீங்க? ஆனந்தி, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இதுக்கு மேல உனக்கு நான் எச்சரிக்கை கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னும் ஏதாவது நீ பண்ணா உனக்கு உங்க அம்மா திதி கொடுக்க வேண்டியது வந்துடும். ஞாபகம் இருக்கட்டும். சொன்ன குரல் அழைப்பை துண்டித்துவிட ஆனந்தியின் முகம் வியர்வையில் நனைந்தது. என்னாச்சு? பூங்கொடி பதறினாள். யாரோ ஒருத்தன் பேசுறான். அவனுக்கு என்னோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கு. என்ன மிரட்டுறான். நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி பண்ணா கொன்னுடுவானா? ஆனந்தி சொல்ல பூங்கொடி திடுக்கிட்டாள். இந்த விஷயத்த நாம சும்மா விடக்கூடாது. இல்ல பூங்கொடி, நாம இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடலாம். திரும்ப ஏதாவது பண்ண போய் அது நமக்கு தான் பிரச்சனையா மாறும். சரி, நீ சொல்றது கரெக்டு தான். சொன்ன பூங்கொடி கிச்சனை நோக்கி நடக்க கீர்த்திக்கு என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வி ஆனந்தியின் மனதில் எழுந்தது. இந்த ரத்தம் யாருடையது? கீர்த்தியின் ரத்தமா இருக்குமா? கீர்த்தியோட மொபைல்ல பேசுறவனுக்கு என்ன பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்படின்னா அவன் யாரு? எல்லா டீட்டெயில்ஸும் சரியா சொல்றான்னா யாரோ என்ன கண்காணிக்கிறாங்க. யாரு? எதுக்கு? யோசித்த ஆனந்திக்கு பதட்டம் வந்தது. கொஞ்ச நேரத்தில் பூங்கொடி சப்பாத்தியும் குருமாவும் எடுத்துக்கொண்டு வந்து தந்தாள். இன்னும் உன்னோட குழப்பம் தீரலியா? பூங்கொடி கேட்க ஆனந்தி சிரித்து சமாளித்தாள். இல்ல, ஏதோ ஒரு யோசனை. கண்டதை யோசிக்காத. சாப்பிட மறந்துடாத. சாப்பிடு. சாப்பிட்டு பிளேட்டை ரூமுக்கு வெளியில வச்சுடு. காலையில வந்து நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் வாஷ் பண்ணி கிச்சன்ல வச்சிடுறேன். தேங்க்ஸ். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா? பூங்கொடி கேட்க ஆனந்திக்கு திக்கென்றது. பூங்கொடி, கேட்க மறந்துட்டேன். இப்போ இங்க யார் யார் இருக்காங்க? இப்போ நீ மட்டும்தான். என்ன சொல்ற? இவ்வளோ பெரிய பில்டிங்ல நான் மட்டும்தானா? மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. இப்போ யாரும் இல்லை. நானும் நீயும் மட்டும்தான். நான் வீட்டுக்கு போயிடுவேன். கதவை தாழ்பால் போட்டுட்டு பத்திரமா இரு. காலையில வந்து பார்க்கறேன், சரியா? பூங்கொடி கேட்க ஆனந்திக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் தலையாட்டினாள். பூங்கொடி கிளம்பி போய்விட ஆனந்தி முதல் வேளையாய் அரைக்கதவை தாழிட்டாள். ஜன்னல் திறந்து இருக்க சாத்தி விடலாமா என்று யோசித்தவள் உறங்க போகும் பொழுது அடைத்து விடலாம் என்று முடிவெடுத்து கட்டிலில் அமர்ந்தாள். மணி பார்த்தாள். 9 நெருங்கியது. எழுந்து ஜன்னலை சாத்திவிட்டு வந்து கட்டிலில் படுத்தாள். மனம் ஏதோ நடக்கப் போகிறது என்று உள்ளே எச்சரிக்கை செய்ய ஆனந்தி மனதை பிடிவாதமாக கட்டுப்படுத்த முயன்றாள்.
மொபைலில் யூடியூபை ஓடவிட்டாள். ஏதாவது கதை கேட்டால் நன்றாக இருக்குமே என்று தோன்றியது. ஜிகே தமிழ் நாவல்ஸ் என்று ஆங்கிலத்தில் டைப் செய்தாள். கிரைம், ஹாரர் என்று வர காதல் நாவல்கள் இருக்கின்றதா என்று பார்த்து அவளும் நானும் கதையை கேட்க ஆரம்பித்தாள். அமிர்தாவின் குரலில் 10 நிமிடம் கதை கேட்டிருப்பாள். வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. சட்டென்று எழுந்தவள் அது என்ன சத்தம் என்று உன்னிப்பாய் கேட்டாள். யாரோ அலறும் சத்தம். ஆனந்தியின் தண்டுவடம் சில்லிட்டது. கடவுளே, இங்கெனமோ நடக்குது யோசித்தவள் சத்தம் ஜன்னல் வழியே வெளியே கேட்பதை உணர்ந்தாள். ஜன்னலை திறக்கலாமா யோசித்தவள் மெல்ல ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து பார்க்க அதிர்ந்தாள். சற்று தூரத்தில் ஒரு இளைஞன் 4 கால்களில் நாக்கை தொங்க போட்டபடி மூச்சிறைக்க அருகில் வெள்ளை உடை அணிந்திருந்த மூவர் நின்றிருந்தனர். ஒருவன் தன் மொபைல் எடுத்து யாரிடமோ பேசினான். மற்ற இருவரிடமும் கட்டை விரலை தூக்கி காட்டினான். உடனே அந்த இருவரும் இளைஞன் மீது பெட்ரோலை ஊற்றினார்கள். இளைஞன் ஆபத்தை உணர்ந்து தப்பிப்பதற்காக ஓட முயல ஒருவன் கத்தியை குறிபார்த்து வீசினான். அது அவன் பின்தலையை வெட்ட வினோதமான அலறலுடன் அவன் சரிந்து விழ போனில் பேசியவன் இளைஞன் அருகில் வந்து லைட்டரை கொளுத்தி அப்படியே அந்த இளைஞன் மீது வீச தீ பரவியது. இளைஞன் துடித்தான். அவன் பயங்கரமாக அலறியது அந்த பிராந்தியத்தையே உலுக்கியது. எரியும் தீயுடன் அங்கும் இங்கும் துடித்தபடி ஓடினான். சற்று நேரத்தில் கீழே விழுந்தான். அவன் முழுவதுமாக சாம்பலாகும் வரை பார்த்தவள் அந்த சாம்பலின் அருகில் ஒரு மெஷினை கொண்டு சென்றார்கள். அதை ஓடவிட இளைஞனின் சாம்பல் முழுவதையும் அந்த மெஷினில் ரிசீவர் பகுதி சேகரித்தது. நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஆனந்திக்கு மூச்சு நின்றது போல் உணர்வு. எங்கே தன்னையும் மீறி கத்தி விடுவோமோ என்று தன் கையால் வாயை இறுக பத்தி கொண்டாள். கடவுளே, சில நிமிடங்களில் அப்படி ஒருவன் இந்த பூமியில் இல்லை என்பதாக மாற்றிவிட்டார்கள். இவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். இவர்களிடம் வேலை செய்வது என்பது மிக மிக ஆபத்தானது. அது மட்டுமல்ல, இவர்கள் இங்கே ரிசர்ச் சென்டர் என்ற பெயரில் ஏதோ தவறு செய்கிறார்கள். எனக்கு இந்த வேலை வேண்டாம். நாளை காலை முதல் வேலையாக இங்கே இருந்து தப்பித்து ஓடிவிட வேண்டும். நடுங்கும் நெஞ்சத்துடன் ஜன்னலை ஓசைப்படாமல் சாத்தி தாழ்பால் போட்டாள். கட்டிலில் படுத்தாள். அந்த இளைஞன் 4 கால்களில் எரியும் தீயுடன் இங்கும் அங்கும் துடித்தபடி ஓடியது மீண்டும் மீண்டும் மனதில் வர தலையணையை இறுக்கியபடி கண்களை பிடிவாதமாக அவள் மூடிய அந்த நேரத்தில் அவன் அந்த குவார்ட்டர்ஸ் கேட்டை தாண்டி குதித்தான். யாரும் தன்னை பார்க்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்தவன் ஆனந்தியின் அறை அமைந்திருக்கும் முதல் தளத்திற்கு செல்ல படிக்கட்டுகளில் ஏறினான். முதல் மாடியை அடைந்தவன் அறையின் கதவை தட்டப்போய் திகைத்தான். கதவு திறந்திருந்தது. சற்றென்று உள்ளே எட்டி பார்க்க அங்கே ஆனந்தி இல்லை. அதிர்ச்சியில் அவன் முகம் மாறியது. அவசரமாய் தன் மொபைலை எடுத்தவன் யாருக்கோ அழைத்தான். சார், அவ இங்க இல்ல. முட்டாள் மாதிரி பேசாத. சத்தியமா சொல்றேன் சார், நான் குவார்ட்டர்ஸ்ல தான் இருக்கேன். இப்போ சான்ஸே இல்லை. அவ எங்கேயும் போயிருக்க முடியாது. நல்லா தேடு. சரி சார். அவ யார்கிட்டயும் எதுவும் பேசிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். புரியுது சார். மொபைலை பாக்கெட்டில் போட்டவன் அறையிலிருந்து வெளியே வந்து காரிடாரில் வேகமாக ஓடினான். சில இடங்களில் இருட்டாக இருக்க தன் மொபைல் டார்ச் எடுத்து அடித்து பார்த்தான். ஆனந்தி அங்கே எங்கும் இல்லை. அவன் கோபமானான். எங்கடி இருக்க கத்தினான். மெல்ல ஓசை எழுப்பாது காரிடாரில் நடந்தான். அவன் கண்கள் இருட்டிலும் கூர்மையாய் ஏதாவது அசைகிறதா என்று பார்த்தன. மாடிப்படியின் கீழே இருந்த இடத்தில் ஒளிந்திருந்த ஆனந்திக்கு நடந்ததை இன்னும் நம்ப முடியவில்லை. உறக்கம் வராமல் புரண்டு படுத்த ஆனந்தி சட்டென்று ஏதோ சத்தம் கேட்டு பார்க்க அவன் கேட் தாண்டி குதித்தது தெரிந்தது. ஏதோ விபரீதம் என்று உணர்ந்தவள் சட்டென்று தன் பேக்கையும் மொபைலையும் எடுத்துக்கொண்டு அவசரமாய் படிக்கட்டில் இறங்கினாள். எதிரில் அவன் உள்ளே வருவதை பார்த்தவள் அவன் பார்வையில் படாமல் படிக்கட்டுகளுக்கு கீழே இருந்த இடைவெளியில் தன் உடலை குறுக்கி ஒளிந்து கொண்டாள். யாரவ? எதுக்கு இப்ப வந்திருக்கா? அப்படின்னா கீர்த்தியோட மொபைலுக்கு நான் ஃபோன் செஞ்சது தப்பாயிடுச்சு போல இருக்கே. கீர்த்திக்கு ஏதோ நடந்திருக்கு. இப்ப வந்திருக்கிறவன் எதுக்காக வந்திருப்பான்? ஒருவேளை என்ன கொல்லவா? யோசித்தவள் முகத்தில் வியர்வை தரையை தொட்டியது. எப்படியாவது வெளியில் ஓடிவிட்டால் கேட்டை தாண்டி விடலாம். ஆனாலும் தப்பித்து விட்டோம் என்று சொல்வதற்கில்லை. இது கிட்டத்தட்ட காடு போலதான். அதுவும் இந்த இருட்டில் எவரும் இருக்க மாட்டார்கள். அவன் துரத்தினாள். யோசித்தவள் அதிர்ந்தாள். படிக்கட்டுகளில் அவன் இறங்கி வரும் சத்தம் கேட்டது. அவள் இதயம் வேகமாய் துடித்தது. அவன் மெதுவாக இறங்கினான். ஏதாவது சத்தம் கேட்கிறதா? உன்னிப்பாய் கவனிக்க ஆனந்தி சுவாசிக்காது இருக்க முயன்றும் தன்னையும் மீறி சுவாசிக்க அவன் காதில் அது மிக நன்றாக கேட்டது. ஓ, எங்கதான் இருக்கியா? கேட்டபடி தன் பாக்கெட்டில் இருந்த கத்தியை எடுத்தான். இருட்டில் அது மின்ன ஆனந்தி பதறினாள். நீ இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. மரியாதையா வெளியில வந்தா கழுத்து அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். இல்லன்னு வெய்யே, கண்ட இடத்துல குத்துப்பட்டு சாவ. எது உனக்கு வேணும்?
அவன் கேட்க ஆனந்தி மூச்சு காட்டாமல் இருந்தாள். அவன் சற்றென்று தன் மொபைல் டார்ச்சை எடுத்து அடிக்க அது சரியாக ஆனந்தியின் மீது பட்டது. அவள் நடுங்கினாள். அவன் சிரித்தபடி அவளை நெருங்கினாள். வேண்டாம், ப்ளீஸ், என்ன ஒன்றும் பண்ணிடாத. வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அமைதியாக இல்லாமல் மற்ற விஷயங்களை தலையிடுறவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை தான். என்ன சொல்கிற? என்ன புரியலையா? உனக்கு முன்னாடி தங்கியிருந்தவளுக்கு என்ன நடந்திருந்தா உனக்கு என்ன? நீ எதுக்கு வந்த? அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. பாரு, இப்போ நீ அநியாயமாக சாக போற. சொன்னவன் கத்தியை வீச ஆனந்தி சற்றென்று பின்னோக்கி நகர்ந்து கொள்ள அது அவள் கழுத்தின் அருகில் வந்து போனது. அவன் ஆத்திரமானான். தன் இடது கையால் அவளை பற்ற முயல ஆனந்தி சற்றென்று அவனை தள்ளிவிட்டு பிசாசு வேகத்தில் கேட்டை நோக்கி ஓடினாள். அதை எதிர்பாராதவன் சுதாரித்தபடி கத்தினான். ஏய், நில்லுடி! துரத்தினான். அவனுக்கும் அவளுக்கும் இடைவெளி குறைந்து கொண்டே வர ஆனந்திக்கு மூச்சு வாங்கியது. கேட்டை தள்ளிக்கொண்டு வெளியே வந்து விழுந்தாள். அவன் விடாமல் ஓடி வந்தான். கேட்டின் மேல் கை வைத்து திறந்தவன் பின்னால் பறந்து சுவர் மீது மோதி கதறியபடி தாறுமாறாக கை கால் பரப்பியபடி தரையில் விழுந்தான். என்ன நடந்ததென்று யோசித்தவன் அவன் அடிவயிற்றில் யாரோ உதைத்ததால் வந்து விழுந்ததை உணர்ந்து யார் தன்னை உதைத்தது என்று பார்க்க கண்கள் இருட்டில் ஒத்துழைக்க மறுக்க தன் மொபைல் டார்ச்சை எடுத்து கேட் மீது அடித்தான். கேட்டை தள்ளியபடி உள்ளே வந்த அசோக் அவனிடம் சொன்னான். சாரி, அடி பலமா பட்டுடுச்சா? அவன் கோபமாய் எழ முயல அடிவயிறு வலிக்க எழ முடியாமல் கத்தினான். யார் நீ? அதை நான் கேட்கணும். யார் நீ? எதுக்கு இந்த பொண்ணை துரத்திட்டு வந்த? அசோக் கேட்க அவன் பதில் ஒன்றும் சொல்லாமல் பார்த்தான். கண்ணா, எதையும் நான் 2வது முறை கேட்டு பழக்கம் இல்ல, சொன்ன அசோக்கின் வலது கால் அவன் இடது கை மீது அழுந்த அவன் கதறினான். விடு, விடு. என்ன? நீ யாரு? எதுக்கு இந்த பொண்ணை துரத்துன? யார் உன்னை அனுப்பிச்சாங்க? எல்லாம் சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன். முடியாது. நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட இருந்து எதுவும் வாங்க முடியாது. சொன்னவனை பரிதாபமாக பார்த்த அசோக் தன் மொபைலை எடுத்தான். டேவிட், சொல்ல அசோக், இங்க ஒருத்தன் மாட்டி இருக்கான். அவனை நம்ம கஸ்டடிக்கு கொண்டு போகணும். இப்போ வந்துடுறேன். எவ்வளோ அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திவ்யா வெள்ளை நிறத்தில் இருந்த டெடி பேரை கொஞ்ச அசோக் சிரித்தான். எங்க மற்ற 2 பேரும்? டேவிட் மாடியில் எக்ஸசைஸ் பண்றான். கார்த்தி இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்கான். சாப்பிடலையா அவன்? இல்ல, டைரக்டா லஞ்ச் சாப்பிட்றானா. திவ்யா சிரித்தபடி சொல்ல அப்பொழுது காலிங் பெல் அடித்தது. திவ்யா வெளியே வந்து யார் என்று பார்த்தாள். ஒரு இளைஞன் நின்றிருந்தான். யாரு? அசோக் சாரை பார்க்கணும். நீங்க? என் பேர் அருண், பாலக்காட்டுல இருந்து வரேன். உட்காருங்க, வருவாரு. திவ்யா உள்ளே போய் விஷயத்தை சொல்ல அசோக் வெளியில் வந்தான். புல்வெளியில் போடப்பட்ட சேரில் அசோக் அமர அந்த இளைஞன் எதிரில் அமர்ந்தான். சொல்லுங்க சார், என் பேர் அருண், பாலக்காடு நேட்டிவ். மலையாளியா? ஆமா சார். என்னோட தங்கச்சி 1 வாரமா காணோம் சார். அவன் சொல்ல அசோக் நிமிர்ந்தான். உங்க தங்கச்சி பேர் என்ன? என்ன பண்றாங்க? அவ பேரு கீர்த்தி சார். கேஷவ் ரிசர்ச் சென்டர்ல ஒர்க் பண்றா. என்ன ஒர்க்கு? லேப்ல. எங்க இருக்கு? சென்னையில சார். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? யார் மேலேயாவது? இல்லை சார், அப்படி யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை. கடைசியாக உங்கள் தங்கச்சியை நீங்கள் எப்போ நேரில் பார்த்தீங்க? எப்போ ஃபோனில் பேசுனீங்க? 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் கோயிலில் பூரம் சார், அதுக்கு வந்திருந்தா. அப்போ ஏதாவது வித்தியாசமாக கவனிச்சிங்களா? இல்லை சார், வழக்கம் போல் நார்மலாக சந்தோஷமாக தான் இருந்தா, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, பூரத்துக்கு வந்துட்டு திரும்பி சென்னைக்கு போயிட்டாங்க இல்லையா? ஆமாம் சார். லாஸ்ட்டாக எப்போ ஃபோனில் பேசுனீங்க? போன புதன்கிழமை சார். எவ்வளோ நேரம் பேசியிருப்பீங்க? 10 நிமிஷம் சார். அப்போ ஏதாவது? நார்மலாக தான் சார் பேசினோம். ஆனால் அப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படி தோணுச்சு? வழக்கமாக நிதானமாக பேசுகிறவ அன்னைக்கு அவசர அவசரமாக பேசினா. அதான் நான் கேட்டேன், என்ன ஏதாவது ப்ராப்ளமான்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நைட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டா சார். கால் பண்ணாங்களா? இல்லை சார், ஆனால் நான் கால் பண்ணேன், அவள் ஃபோன் எடுக்கல. இது அடிக்கடி நடக்கிறதால பிஸியாக இருப்பான்னு நினச்சேன். மறுநாளும் சரி, அதுக்கு அடுத்த நாளும் சரி, ஃபோன் எடுக்கல. அப்போ தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு தோணுச்சு. நேராக போய் பார்க்கணும்னு அந்த சென்டருக்கு போனேன். யாரை போய் பார்த்தீங்க? அந்த லேபு இன்சார்ஜ் தர்மா, அவரை போய் பார்த்தேன். என்ன சொன்னார்? கீர்த்தி வேலையை விட்டு போயிட்டான்னு சொன்னார். எனக்கு நம்ப முடியல. என்கிட்ட சொல்லாமல் அப்படி எல்லாம் அவள் செய்ய மாட்டா சார். அப்படின்னா அந்த ரிசர்ச் சென்டரில் உங்கள் தங்கச்சிக்கு ஏதாவது நடந்திருக்கும்னு சந்தேகப்படுறீங்களா? ஆமாம் சார், ஆனால் அங்கே யார்கிட்ட எது கேட்டாலும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னேன். ஆனால் என்னோடய கேஸ் அவங்க எடுத்துக்கல. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க? எவிடன்ஸ் இல்லாமல் அந்த ரிசர்ச் சென்டர் மேலே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். சொன்னவன் சட்டென்று அழுதான். சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், என்னோட தங்கச்சியை காப்பாற்றுங்க சார். அருண், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், எமோஷன் ஆகாதீங்க. முடியல சார், அவளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிச்சிருக்கு சார். இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் சார்.
அருண், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு சார். அப்பதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் சார். சார் ஏதாவது செய்யுங்க சார், ப்ளீஸ் சார். திவ்யா இருவருக்கும் காஃபி கொண்டு வந்து வைத்தாள். அருண், காஃபி சாப்பிடுங்க. உங்க தங்கச்சியோட ஃபோட்டோ, அவங்க டீட்டெயில்ஸ், அவங்க ஒர்க் பண்ண கம்பெனி எங்க இருக்கு எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்க சார், நம்பிக்கையோட இருங்க. எங்களால் என்ன முடியுமோ கண்டிப்பா பண்ணுவோம். அசோக் சொல்ல அருண் கண்களில் நீருடன் சொன்னான், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனந்தி அசோக்கை கும்பிட்டாள். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. யார் நீங்க? என் பேர் ஆனந்தி சார். ரிசர்ச் சென்டர்ல ஜாயின் பண்ண வந்தேன். ஆனா அசோக் கேட்க ஆனந்தி சொல்ல ஆரம்பித்தாள். இடியட்ஸ், நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க? யாரோ ஒருத்தவங்களெல்லாம் ஏமாத்திட்டு உள்ள போயிருக்கானா? தப்பு எங்க நடக்குது? பாலன் கத்தினான். சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஜார்ஜ் தலைகுனிந்து நின்றார். சார், வந்தவன் டாக்டர்னு சொல்லியிருக்கான். ஐடி கார்டும் காட்டியிருக்கான். அதான் அவன் கார்ல இன்னொருத்தனும் இருந்திருக்கான். அது நீங்க பார்க்கலல? சாரி சார், இந்த முறை மன்னிச்சிடுங்க. டாக்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும் தானே? பாலன் கேட்க ஜார்ஜின் உடல் நடுங்கியது. சார், இந்த விஷயம் ப்ளீஸ் சார் அங்கே கொண்டு போயிடாதீங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நோ, இதை மறைச்சா முதல்ல சாக போகிறது நானாக தான் இருப்பேன். பாலன் சொல்லும் பொழுதே அவன் மொபைல் அடித்தது. யார் என்று பார்த்தவன் அதிர்ந்தான். டாக்டர் தான் லைன்ல இருக்காரு. ஜார்ஜிடம் சொன்னபடி மொபைலில் சார் என்றான். உடனே வா. எஸ் சார் சொன்ன பாலன் தன் நெற்றி வியர்வையை துடைத்துக்கொண்டு அருகிலிருந்த ஜார்ஜை ஏறிட்டான். டாக்டர் கூப்பிடுறாரு. சார், நான் போயிட்டு வரேன் சொன்ன பாலன் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு மெயின் பிளாக் நோக்கி விரட்டினான். 5 நிமிடங்களில் மெயின் பிளாக்கை அடைந்தவன் பைக்கை அவசரமாய் நிறுத்திவிட்டு உள்ளே நோடினான். லிப்டில் புகுந்து 4வது மாடியில் வெளிப்பட்டு காரிடாரில் ஓடினான். டாக்டர் கேசவன் மேனேஜிங் டைரக்டர் என்றிருந்த அறைக்கு முன்னால் நின்றான். பிஏ உள்ளே போகும்படி சொல்ல தயங்கியபடி உள்ளே நுழைந்தான். குட் மார்னிங் சார். உனக்கு நான் குட் மார்னிங் சொல்ல முடியாது பாலா. கேசவன் சொல்ல பாலன் திடுக்கிட்டான். சார், இங்கே எத்தனை வருஷமா நீ வேலை செய்கிற? சார், பதில் சொல்லு பாலா. சார், 8 வருஷமா இருக்கேன். என்ன உன்னோட வேலை? ஓவரால் இன்சார்ஜ். அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டியா? சார், அது வந்து எஸ் ஆர் நோ, அதை மட்டும் சொல்லணும் பாலா. சார், டோன்ட் வேஸ்ட் மை டைம். உடனே பதில் சொல்லலைனா நீ உயிரோடு இருக்க முடியாது. நோ சார். ஏன்? சார், வந்தவன் நம்ம டாக்டர்ஸ் மாதிரியே ஐடி கார்டு வச்சுருந்தா. அதான் செக்யூரிட்டிஸ் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. அவங்க ஏமாந்துட்டாங்களா இல்லையான்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா பாலா? சார், மன்னிச்சுக்கோங்க சார். வந்தவன் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கான். ஏமாந்துட்டு வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது எனக்கு பிடிக்காத விஷயம்னு தெரியுமா தெரியாதா? ஏமாத்திட்டு வரவனை எனக்கு எப்பவுமே பிடிக்காது பாலா. சார், பாலன் கண்களில் நீருடன் பார்க்க கேசவன் சிரித்தார். என்ன பாலா, சின்ன பிள்ளையாட்டம் கண்ணில் தண்ணி. சார், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க சார். இன்சூரன்ஸ் எடுத்திருக்க தானே? சார், ப்ளீஸ் சார். பாலா, நீ பண்ண தப்பால நேத்து வந்தவன் நம்ம ஆளை கொண்டு போயிட்டான். ஆனால் அவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா ஏதாவது சொன்னால் அவன் குடும்பத்துக்கு என்ன நடக்கும்னு அவனுக்கும் நல்லா தெரியும். அதனால் அவன் செத்து போவானே தவிர வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நேற்று நடக்க இருந்த இன்னொரு விஷயம் உன்னால் கெட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் கவனம் இல்லாமல் இருந்தா நான் எப்படி இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காக்க முடியும்? இனிமே சத்தியமாக கவனமாக இருப்பேன் சார். அதெல்லாம் வேண்டாம் பாலா, நீ ஒன்று பண்ணு. சார், மொட்டை மாடிக்கு போ. கேசவன் சொல்ல பாலன் கதறினான். சார் சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். நீ வெளியே போகலாம், மொட்டை மாடிக்கு நீ போகிற. சார், தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். பிஏ வந்து பாலனை நெட்டி தள்ளி கொண்டு வெளியே சென்றான். எங்காவது தப்பித்து ஓடி விடலாமா என்று பாலன் பார்க்க அதற்குள் 2 பேர் அவன் இருபுறமும் வந்து நின்றனர். இனி தப்பிக்க முடியாது. பாலன் அவர்களை பாவமாய் பார்க்க அவர்கள் அவனை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் லிப்டிற்குள் நுழைந்தனர். மொட்டை மாடிக்கு அவனை கொண்டு வந்தனர். ஆள் உயரத்திற்கு இருந்த அந்த மிஷினை இதற்கு முன்பு ஒரு முறை மட்டும் பார்த்திருந்தான். யாரோ ஒருவனை இந்த 2 பேரும் பிடித்திருந்தனர். மிஷினை ஆன் செய்த பிறகு உள்ளே பல உயரங்களில் இருக்கும் டங்ஸ்டன் பிளேடுகள் சுற்ற ஆரம்பிக்கும். அதில் ஒரு மனிதனை தூக்கி போட்டால் அது தாறுமாறாக வெட்டும். ரத்தம் வெளியேற வெளியேற அவனை கூழாக சதை துணுக்களாக அடியில் இணைக்கப்பட்டிருந்த பர்னரில் தள்ளும். பர்னர் சுவிட்ச் போட்டால் உடனடியாக சதை தணுக்கள் எரிந்து சாம்பலாக மாறும். அன்று அவனை இந்த 2 பேரும் தூக்கி போட அவன் அலறல் சத்தம் கேட்டு அப்பொழுதே நடுங்கிய பாலன் தனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என்பதை நினைத்து கூட பார்க்கவில்லை. அண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா, நான் ஓடி போயிடுறேனா அவர்களை பார்த்து கெஞ்சினான். அவர்களோ அவன் என்ன சொல்கிறான் என்பதை பொருட்படுத்தாதவர்களாய் இறுகிய முகங்களுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒருவன் மிஷினை ஆன் செய்ய அது சுற்றியது. இன்னொருவன் பாலனை தூக்கினான். என்ன விடுங்கடா, நாளைக்கு உங்களுக்கும் இந்த கதி தாண்டா வரும்.
பாலன் கதற அதை லட்சியம் செய்யாதவன் பாலனை மிஷினிற்குள் தலைகீழாய் போட்டான். பிளேடுகள் தாறுமாறாய் வெட்ட ரத்தம் தெரித்தது. 5 நிமிடங்களில் சதை துணுக்கள் பர்னரை அடைந்தன. ஒருவன் பர்னரில் சுவிட்சாய் போட சதை துணுக்கள் சாம்பலானது. இருவரும் கீழே இறங்கினர். டாக்டர் கேசவனின் அறையை அடைந்தனர். பிஏ உள்ளே போக சொல்ல உள்ளே நுழைந்தனர். டாக்டர் கேசவன் அவர்களை விழிகளால் என்னவென்று கேட்க அவர்களும் முடிந்ததாக சைகை செய்தனர். அவர்களை வெளியேறுமாறு சைகை செய்த டாக்டர் கேசவன் இன்டர்காமை அழுத்தினார். தாமோதரன் சார், மிஷினை கிளீன் பண்ணோம். எஸ் சார். செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஜார்ஜை வர சொல்லுங்க. எஸ் சார். சில நிமிடங்களில் ஜார்ஜ் அவர் முன் நடுக்கத்துடன் நின்றார். என்ன ஜார்ஜ், அனாவசியமா ஒருத்தனை கொன்னுட்டீங்க? டாக்டர் கேசவன் சொல்ல ஜார்ஜ் பதறினார். சார், என்ன சொல்லுங்க? நான் யாரையும் கொல்லல சார். பாலன் இப்போ உயிரோடு இல்லை தெரியுமா? கேசவன் சிரித்தபடி சொல்ல ஜார்ஜ் நடுங்கினார். சார், நீங்க தான் சாக வேண்டியதா இருந்தது. ஏன்னா தப்பு பண்ணது நீங்க தானே? சார் ப்ளீஸ் சார், உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை தரேன். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட டாக்டர்னு ஐடி கார்டு கொடுத்து உள்ளே வந்தவன் என் முன்னாடி இருக்கணும். அவனை நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். அவனை இங்கே கொண்டு வர்றது உங்களோட பொறுப்பு. முடியுமா? சார், முடியுமான்னு கேட்டேன். ட்ரை பண்ணுறேன் சார். ஜார்ஜ், நான் உங்ககிட்ட உதவி கேட்கல. நான் சொல்கிறது நீங்கள் செய்யணும். உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டா செஞ்சே ஆகணும். டாக்டர் கேசவன் சொல்ல ஜார்ஜ் நடுக்கமாய் தலையசைத்தார். எஸ் சார். வந்தவ யாருன்னு தெரிஞ்சுதா? அது உன்னெல்லாம் யார் செக்யூரிட்டி சீஃப்னு அப்பாயிண்ட் பண்ணது? நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் என் முன்னாடி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. 1 மணி நேரத்தில் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும். வெளியே போ. என்ன சார், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? வருண் கேட்க ஜார்ஜ் சிகரெட் பற்ற வைத்தார். நேற்று நைட்டு நம்மள ஒருத்தன் டாக்டர்னு ஏமாத்திட்டு போனானே, அவன் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். சிசிடிவியில் ரெக்கார்ட் இருக்குமே சார்? இருக்கு. அப்புறம் என்ன சார்? நைட் டைம், அதான் கிளியரா இல்லை. அந்த ரெக்கார்ட் நீங்கள் கொடுங்க. என்னோட ஃப்ரெண்டு போலீஸில் சைபர் செல்லில் இருக்கான். யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்ப்போம். வருண் சொல்ல ஜார்ஜின் முகம் மலர்ந்தது. இந்தா, என்னோட மொபைல் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுமோ பண்ணு. சொன்ன ஜார்ஜ் தன் மொபைலை கொடுத்தார். வாங்கி கொண்ட வருண் தன் மொபைலை எடுத்து அழைத்தான். ஹலோ கோபி. சொல்லு வருண், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கோபி. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே. சொல்லு, என்ன விஷயம்? இப்போ கால் பண்ணியிருக்க? ஒரு சின்ன உதவி வேணும் நண்பா. சொல்லு, செஞ்சிடுவோம். ஒரு சிசிடிவி விஷுவல் இருக்கு. ஓ, ஆள் யாருன்னு தெரியணும். அனுப்பு, பார்க்குறேன். தேங்க்ஸ். வருண் கோபிக்கு சிசிடிவி பதிவை வாட்ஸ்அப்பில் அனுப்பினான். ஜார்ஜ் மட்டும் பதட்டமாகவே இருந்தார். வந்தவன் யாராக இருக்கும்? அவனை நான் எங்கே போய் தேடுவேன்? அவனை கொண்டு வந்து ஒப்படைக்காவிட்டால் நிச்சயமாக எனக்கும் பாலனுக்கும் நடந்ததுதான் நடக்கும். இந்த வேலை வேண்டாம் என்று எங்காவது ஓடிவிட்டால் நிச்சயமாக முடியாது. டாக்டர் கேசவன் மிக மோசமானவர். அவருக்கு இருக்கும் நெட்வொர்க் மிக பெரியது. நிச்சயம் பிடித்து விடுவார்கள். அப்படி பிடிபட்டால் எனக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் ஆபத்து நிச்சயம். என் விதி என்ன ஆகப் போகிறதோ கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்த ஜார்ஜை வருண் பாவமாய் பார்த்தான். சார், கவலைப்படாதீங்க. ஆள் யாருன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். ஆள் யாருன்னு சொன்னா டாக்டர் பார்த்துக்குவாரு. அப்படி சொல்ல முடியாது வருண். டாக்டர் எப்போ எப்படி நடந்துக்குவார்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஜார்ஜ் சொல்ல வருண் மௌனமானான். நேரம் கடந்தது. சாப்பிடுங்க சார். இல்லை வருண், எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. வருண் சாப்பிட ஆரம்பிக்க அவன் மொபைல் அடித்தது. எடுத்து பார்த்தவனின் முகம் மலர்ந்தது. கோபி. சொல்லு கோபி, ஆள் யாருன்னு தெரிஞ்சுதா? முதல்ல அந்த விஷுவல் எப்படி உனக்கு கிடைச்சது? கோபியின் குரலில் தெரிந்த பதட்டம் வருணை திகைக்க வைத்தது. என்னாச்சு கோபி? எப்படி கிடைச்சது? எங்க சென்டர்ல டாக்டர்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்கான். வருண், அவன் ஒரு இடத்துல வரானா அங்க இருக்கிறது தப்பானவங்கன்னு எல்லாருக்கும் ஆபத்துன்னு அர்த்தம். என்ன சொல்ற? டேஞ்சர். யார் அவரு? அசோக். ஆனந்தி சொல்லி முடிக்க அசோக் அதிர்ந்தான். எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க? யாரோ ஒருத்தன் தான் சார். ஆனா அவன் 4 கால்ல நடந்தான். ஒரு மாதிரியா கத்தினான். அவன் மேல பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டாங்க. மை காட், நீங்க எப்படி பாத்தீங்க? ஜன்னல் வழியா. அவங்கள மறுபடியும் பார்த்தா அடையாளம் தெரியுமா? தெரியாது சார், இருட்டுல பார்த்தா. அதான். இட்ஸ் ஓகே. கீர்த்தி நம்பருக்கு நீங்க பேசினேன்னு சொன்னீங்க. ஆமா சார். உங்ககிட்ட பேசினவன் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா சொன்னதா சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். அது எப்படி சாத்தியமாகும்? எனக்கும் தெரியல சார். அவனோட குரல் எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸு, பழகுனவங்க, ஃப்ரெண்ட்ஸோட பிரதர்ஸ் யாராவது அந்த மாதிரி. நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் சார். அந்த மாதிரி யாரும் இல்லை. இது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. புதுசுனா? தமிழ் வித்தியாசமா பேசினா. அவன் பேசினதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார். நீங்க உங்க மொபைல் எடுத்து இப்போ அவனுக்கு கால் பண்ணுங்க. அசோக் சொல்ல ஆனந்தி பயந்தாள். சார், எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நீங்க கால் பண்ணுங்க.
அசோக் சொல்ல தலையசைத்த ஆனந்தி தன் மொபைலை எடுத்தாள். கீர்த்தி நம்பருக்கு அழைத்தாள். மறுமுனையில் ரெக்கார்ட் மெசேஜ் கேட்டது. இந்த எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அசோக்கிற்கு புரிந்தது. எதிராளி மிக வேகமாக இருக்கினான். சார், ஆனந்தி அழைத்தாள். நான் வீட்டுக்கு போலாமா சார்? நோ சார், கொஞ்ச நாள் நீங்க இங்க தங்கிருங்க. சார், எங்க வீட்ல எங்க அம்மா தனியா இருக்காங்க. பக்கத்துல சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? இருக்காங்க சார். உங்களுக்கு ஆபத்து இன்னும் முடியல ஆனந்தி. நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. புரியுது சார். நீங்க கொஞ்ச நாள் எங்க கூட இருங்க. நான் சொல்லும்போது நீங்க வீட்டுக்கு போனா போதும். அசோக் சொல்ல ஆனந்தி மௌனமாய் தலையசைத்தாள். அவன் டேவிடை நக்கலாய் பார்த்தான். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன கொல்லணும்னா கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவன் சொல்ல, நீ எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை கோவிந்த். சொன்னபடி அசோக் அறைக்குள் நுழைய அவன் நம்ப முடியாமல் பார்த்தான். என்ன, உன்னோட பேரு கோவிந்துன்னு எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? பேர் மட்டும் இல்லை, உன் ஜாதகமே எனக்கு தெரியும். எப்படின்னு யோசிக்கிறியா? உன் ஃபோட்டோவை டேட்டா பேஸில் செக் பண்ணால் உன் ஆதார் நம்பர் காட்டுச்சு. சிம்பிள். இப்போ உன் வீடு எங்கே இருக்குது, உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாமே தெரியும். ஆனால் தெரியாத ஒரே விஷயம், நீ எதுக்கு அந்த பொண்ணை துரத்திட்டு ஓடி வந்தன்னு, அது மட்டும் தான் தெரியணும். அசோக் சொல்ல அவன் அசோக்கை முறைத்தான். சரி சரி, ரொம்ப முறைக்காத, நான் பயந்துட்டேன். இப்போ விஷயத்த சொல்லு. அசோக் சொல்ல டேவிட் சிரித்தான். என்னால் எதுவும் சொல்ல முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியும்? என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. கோவிந்த் சொல்ல அசோக் அருகில் வந்தான். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்கே நிற்கிற நாங்கள் யாருமே நல்லவங்க இல்லை. எங்ககிட்ட எந்த பாஷையில் யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட அதே பாஷையில் தான் நாங்களும் பேசுவோம். இந்த மன்னிக்கிற பிஸ்னஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ சொல்லலைன்னா உன்னை எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் உன் பொண்ணு இப்போது எத்தனாவது படிக்குது? 7th டே ஸ்கூலில் 10th படிக்குது, கரெக்டா? அவள் உயிரோடு இருக்கணுமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணிக்க. அசோக் சொல்ல அவன் முகம் மாறியது. ஹேய் என்று கத்தியபடி அசோக்கை தாக்க முயல அதற்குள் டேவிடின் வலது கால் அவன் முகத்தில் எத்த சரிந்து விழுந்தான். என்கிட்ட பேசணும்னா என்கிட்ட பேசுங்கடா, எதுக்கு என்னோட பொண்ணை வச்சு மிரட்டுறீங்க? அவன் சொல்ல அசோக் சிரித்தான். நீ பேசுகிற எத்திக்ஸ் நல்லா இருக்கு, ஆனால் நீ எதுக்கு அந்த பொண்ணை துரத்திட்டு போன? அந்த காரணத்தை சொல்லு. உன்னோட குடும்பத்தில் யாருக்கும் எதுவும் ஆகாது. உன்னால் என்னையோ என் குடும்பத்தையோ எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் யாருன்னு தெரிஞ்சால் நீ தாங்க மாட்ட. தேங்க்ஸ், ரொம்ப பெரிய நெட்வொர்க்குன்னு இப்போ வாக்குமூலம் கொடுத்துருக்க. அசோக் சொல்ல அவன் அயர்ந்தான். என்னை போக விடு. கோவிந்த் கத்த அசோக் டாக்டர் கிரணுக்கு அழைத்தான். ஹலோ அசோக், வாட் அ சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். இந்த குற்றவாளிக்கிட்ட வாக்குமூலம் வாங்க நாம் ஒரு டோஸ் போடுவோமே, அந்த டோஸ் அளவை மறந்துட்டேன். அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு. 5 ml. தேங்க்ஸ். 10 ml ஹெவி டோஸு. தேங்க்ஸ் டாக்டர். பேசி அசோக் டேவிடுக்கு கண் காட்ட டேவிட் மருந்தை எடுத்தான். இன்ஜெக்ஷனில் ஏற்றினான். வேண்டா. கோவிந்த் கத்தியதை பொருட்படுத்தாத டேவிட் அவன் தோளில் இன்ஜெக்ஷனை போட்டான். சரியாக 10 நிமிடங்களில் கோவிந்தின் முகம் மாறியது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். தூங்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் சில கொஸ்டின்ஸ் கேட்குறோம், பதில் சொல்லு. இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ஏன்? அவங்க என்னை கொன்னுடுவாங்க. யாரு அவங்க? பேர் என்ன? பேர் இல்லை, நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ எங்ககிட்ட நம்பி சொல்லலாம். இல்லை. டேவிட் அசோக்கை திகைப்பாய் பார்த்தான். அசோக், மருந்து வேலை செய்யலையா? மருந்து வேலை செய்து, ஆனால் அவனோட ஆழ் மனசில் அந்த அளவுக்கு பயம் ஊறி போயிருக்குன்னா அங்கே இருக்கிறவங்க சாதாரணமாக ஆளுங்க இல்லை. அதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம். கீர்த்தி ரூமில் ஏதாவது தடையம் இருக்கும்னு தான் போய் பார்க்கலாம்னு போனோம். ஆனால் அங்கே வேறு ஒரு பொண்ணு தங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, அவளை கொலை பண்ணுறதுக்கு இவன் வந்திருக்கான். இன்னும் ஜாயின் பண்ணாத ஒரு பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சுருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்னவோ தெரிஞ்சிருக்கு. அதான் காட்டிலோ யாரோ ஒருத்தனை கொண்டு வந்து எரிச்சுதான் சொல்லிச்சு அந்த பொண்ணு. அது காரணமாக இருக்கலாம் தானே? இல்லை, வாய்ப்பு கம்மி. எப்படி சொல்கிற அசோக்? அந்த இருட்டில் அவங்க அந்த பொண்ணை பார்த்துருக்க மாட்டாங்க. அதை விட முக்கியம், அவங்க வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு உடனே தப்பிக்க தான் பார்ப்பாங்க. ஆனந்தி கீர்த்தி நம்பருக்கு கால் பண்ணியிருக்கா. அப்போ பேசினவன் ஆனந்தியோட டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கான். எனக்கு என்னமோ கீர்த்தியை பற்றி ஆனந்தி விசாரிச்சது யாருக்கோ பிடிக்கல. அதான் ஆனந்தியை கொல்ல ஆள் அனுப்பியிருக்கான். அப்போ கீர்த்திக்கு என்ன நடந்துக்குன்னு தெரியணும்ல? ஆமாம். எப்படி? கீர்த்தியோட அண்ணன் அருண் அந்த லேப் இன்சார்ஜை போய் பார்த்தானே. ஆமாம், தர்மா. அவன் நமக்கு வேணும். உள்ளே போய் தூக்கிடலாமா? வேண்டாம். ஏன்? இப்போ நாம் இவனை தூக்கிட்டு வந்ததுக்கே அவன் செம கடுப்பில் இருப்பான். திரும்ப உள்ளே போகிறது ரிஸ்க்கு. அப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிள். தர்மா எங்கே தங்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தூக்கிடலாம். சுவர்கோழிகள் கத்திய ஒரு இரவு நேரம். சாலையில் யாரும் இல்லை. பென்ஸ்கார் மெதுவாய் வந்து அந்த பங்களா முன் நின்றது. டாக்டர் கேசவன் இறங்கினார். கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தார். மாணிக்கம் வேகமாய் ஓடிப்போய் வாங்கய்யா என்றான். உன்னோட முதலாளி எங்க? உள்ளதா இருக்காரு.
சொன்ன டாக்டர் கேசவன் உள்ளே நுழைய டாக்டர் சந்திரசேகரன் எழுந்து வந்தார். வாங்க கேசவன், உங்க ஃபோன் வந்தது ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. காலையில தான் வரலான்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் ஆர்வம் தாங்க முடியல. அதனால தான் நேரா வந்து பார்த்துட்டு போலான்னு இப்பவே வந்துட்டேன். டாக்டர் கேசவன் சொல்ல டாக்டர் சந்திரசேகர் சிரித்தார். எனக்கு தெரியும் உங்களுக்கு தூக்கம் வராது, நீங்க கண்டிப்பா இப்ப வருவீங்கன்னு. ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேண்டாம், எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கணும். வாங்க. சந்திரசேகர் தன் ஆய்வு கூடத்திற்கு கேசவனை அழைத்து சென்றார். பெரிய பெரிய கண்ணாடி தொட்டிகளில் பல வகையான திரவங்கள் இருக்க இருவரும் அவற்றை கடந்தனர். ஓரிடத்தில் சந்திரசேகர் நின்றார். இங்கதான். டாக்டர் கேசவன் ஆர்வமாய் எட்டி பார்க்க அங்கே தரையில் ஒரு இளைஞன் நெளிந்தான். இருவரையும் பார்த்தவன் ஆவேசமாய் சீறினான். தரையில் நெளிந்தவன் சட்டென்று தலையை தூக்கி பாம்பு போல் படம் எடுத்தான். தன் வாயால் தரையை கொத்தினான். கேசவன் மகிழ்வின் உச்சத்தில் இருந்தார். சந்திரசேகர், நீங்க சாதிச்சிட்டீங்க. இல்ல, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன சொல்றீங்க? இப்போ நான் இவனோட மெமரியை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு ஒரு நாகப்பாம்போட மெமரியை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். இவனுக்கு நான் ஒரு மனுஷன்னு தோணவே தோணாது. நான் ஒரு பாம்புன்னு தான் யோசிப்பான். அதான் இப்படி பிஹேவ் பண்றான். ஃபென்டாஸ்டிக். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னது பாம்போட விஷப்பை மாதிரியே இவனுக்கும் கொண்டு வரணும். அதாவது இவன் கடிச்சாலும் கடிப்பட்டவங்க சாகணும். அப்படி ஒரு ரிசல்ட் தான் நான் எதிர்பார்க்கறேன். டாக்டர் சந்திரசேகர் சொல்ல டாக்டர் கேசவன் உற்சாகமாய் கத்தினார். வேற லெவல். உங்களுக்கு திருப்தியா? பரம திருப்தி டாக்டர். நீங்க எங்க ரிசர்ச் சென்டருக்கு கிடைச்சது நாங்க செஞ்ச புண்ணியம். டாக்டர் கேசவன் சொல்லிவிட்டு நகர முற்பட சந்திரசேகர் தடுத்தார். எங்க போறீங்க? இருங்க, ஒரு ஷோ பார்த்துட்டு போலாம். ஷோவா? டாக்டர் கேசவன் புரியாமல் பார்த்தார். சொன்ன டாக்டர் சந்திரசேகர் ஒரு கண்ணாடி குடுவையை எடுத்தார். அதில் தவளைகள் உயிருடன் இருக்க 2 தவளைகளை கையில் எடுத்தார். அந்த இளைஞன் முன் அவற்றை வீசினார். அவன் சட்டென்று அந்த 2 தவளைகளையும் வாயால் பிடித்தான். அப்படியே விழுங்கினான். டாக்டர் கேசவன் நம்ப முடியாமல் பார்க்க டாக்டர் சந்திரசேகர் புன்னகைத்தார். சார், ஜார்ஜ் தயக்கமாய் அழைக்க டாக்டர் கேசவன் அவரை ஏறிட்டார். சொல்லியா, யார் அவன்னு தெரிஞ்சுதா? எஸ் சார், அவன் பேரு அசோக்கு, பிரைவேட் டிடெக்டிவ். என்னையா சொல்ற? பிரைவேட் டிடெக்டிவ் நம்ம சென்டருக்குள்ள எப்படி வந்தா? தெரியல சார். சரி, போய் அவனை கொண்டு வா. டாக்டர் கேசவன் சாதாரணமாக சொல்ல ஜார்ஜ் அதிர்ச்சியுடன் பார்த்தார். என்னையா அப்படி பார்க்குற? சார், அவன் ஒரு மாதிரியான ஆளு. அவன் எதுக்கு வந்தானே தெரியல. ஆனா திரும்ப அவன் இங்க வராம இருக்கிறது நமக்கு நல்லது சார். ஜார்ஜ் சொல்ல டாக்டர் கேசவன் கோபமானார். என்னையா ஓவர் பில்டப் கொடுக்குற? அவன் என்ன புடுங்கிடுவான்? ஆத்திரத்தில் கத்திய கேசவனை அமைதியாய் பார்த்தபடி ஜார்ஜ் சொன்னார். கண்டிப்பா சார். என்ன சொல்ற? அவன் திரும்ப வந்தானா இந்த சென்டரை வேரோட புடுங்கிடுவான் சார். ஜார்ஜ் சொல்ல உச்சக்கட்ட கோபமான கேசவன் கேட்டார். என் முன்னாடியே இப்படி பேசுறியா? இதோட விளைவு என்னன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும் சார். அதான் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி பாய்சன் சாப்பிட்டுட்டேன். சொன்ன ஜார்ஜை அதிர்ச்சியுடன் வெறித்த கேசவன் இன்டர்காமை எடுத்தார். எமர்ஜென்சி, உடனே வாங்க. சொன்னவர் ஜார்ஜிடம் திரும்பினார். என்ன ஜார்ஜ், என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு புத்திசாலித்தனமா விஷம் குடிச்சிட்டியா? நான் உன்னை சாக விட மாட்டேன். புரியலையா? உனக்காக மிஷின் மேல காத்துட்டு இருக்கு. ஒருத்தன் சாகணும்னு மட்டும் முடிவெடுக்க மாட்டான். அவன் எப்படி சாகணும்னு முடிவெடுக்கிறதும் நான் தான் ஜார்ஜ். சீக்கிரம் குணமாயிட்டு வா, போ. டாக்டர் கேசவன் சொல்ல ஜார்ஜிற்கு கண்கள் இருட்டின. தீபம் பார். குடிமகன்கள் தங்களுக்குள் பேசியபடி பலவித மது வகைகளை அறிந்து கொண்டிருந்த நேரம் டிவியில் விஜய் வெண்ணிலவே என்று பாடிக்கொண்டிருக்க தர்மா உள்ளே நுழைந்தான். தான் வழக்கமாக அமரும் டேபிளுக்கு சென்றான். சர்வரிடம் ஆர்டர் கொடுத்தவன் டிவியில் காஜலை பார்த்து பெருமூச்சு விட்டான். இப்படிலாம் பொண்ணுங்க எங்க இருக்காங்க? கேரளாவில் வேணா இருக்கலாம். தனக்குள் யோசித்தவன் கேரளா என்று யோசித்ததும் கீர்த்தியின் நினைவு அவனுக்குள் வந்தது. வேண்டாம் ப்ளீஸ், எனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்க. அவள் கத்தியது ஞாபகம் வந்தது. செம ஸ்ட்ரக்சர். தனக்குள் நினைத்தபடி சர்வர் கொண்டு வந்த பிராந்தியை கிளாஸில் ஊற்றினான். சர்வர் சோடா வைக்கவில்லையே. யோசித்தபடி சர்வரை அழைக்க திரும்பினான். அவர் கண்ணுக்கு தட்டுப்படாமல் இருக்க, ச்சே என்றவன் ஒரு புதிய சர்வர் தனக்கு சோடாவை கொண்டு வந்ததை பார்த்து, அவரெங்க என்றான். கிச்சனுக்கு போயிருக்காரு, இப்ப வருவார். அந்த புதிய சர்வர் சொல்லிவிட்டு நகர்ந்துவிட தர்மா பிராந்தி கிளாஸில் சோடா ஊற்றி கலந்தான். 2 ரவுண்டு முடிந்ததும் தலை சுற்றியது. என்ன இது? இப்படி ஒரு உணர்வு மனதில் திகில் பரவ எழ முயன்று முடியாமல் மீண்டும் அமர்ந்தான். எங்காவது படுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அப்பொழுது அந்த புதிய சர்வர் அவன் எதிரில் வந்தார். என்ன தர்மா, தலை சுத்துதா? அதை வேற ஒன்றும் இல்லை, எங்க டீமோட சோடா குடிச்சா அப்படிதான் ஆகும் சொன்ன கார்த்தி சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒரு சர்வரிடம் சொன்னான். சார்,
எங்கள் அண்ணனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, நான் அவரை கொஞ்சம் வெளியில் கொண்டு போகணும், ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? கார்த்தி சொல்ல அவர் பதறினார். வாங்க. தர்மாவை இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்தபடி பாருக்கு வெளியே கார் பார்க்கிங்கிற்கு கொண்டு வந்தனர். இந்த கார் தான் சார், தேங்க்ஸ் சொன்ன கார்த்தி தர்மாவை பின் சீட்டில் படுக்க வைத்தான். காரை ஸ்டார்ட் செய்தான், கிளப்பினான். உங்கள் ஆட்சியில் நடந்த குற்றங்களுக்கு எங்கள் ஆட்சியில் நீதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். டிவியில் நியூஸோட திவ்யா அசோக்கிடம் கேட்டாள். அசோக், போன ஆட்சியில நடந்த குற்றங்களுக்கு இந்த ஆட்சியில நீதி கிடைச்சிருக்குன்னு சொல்ற அதே நேரத்துல இந்த ஆட்சியில நடக்கிற குற்றங்களுக்கு ஒருவேளை அடுத்த ஆட்சியில நீதி கிடைக்குமா? கேட்ட திவ்யாவை அசோக் பாவமாய் பார்த்தான். ஏன், இன்னைக்கு நான் தான் கிடைச்சனா? அசோக் கேட்க திவ்யா சிரித்தாள். பொது அறிவு வளர்த்துக்கலாம்னு உனக்கு இருக்கிற அறிவே போதும் திவ்யா. சொன்னவன் முகம் சீரியஸ் ஆனது. என்ன அசோக், என்னாச்சு? கார்த்தி ஃபோன் பண்ணானா? இல்ல. டேவிடு? இல்ல. நான் அந்த சென்டரை பத்தி விசாரிச்சேன். உள்ள என்னமோ ரகசியம் பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. வெளியில இருந்து உள்ள போறது அவ்வளோ ஈஸி இல்ல. உள்ள போய் ஏதாவது மாட்டிக்கிட்டா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த கீர்த்திக்கு என்ன நடந்திருக்கும் தெரியல. சென்டருக்குள்ள போகாம சென்டர் பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ என்ன சொல்ற திவ்யா? ஒரு ஐடியா. என்ன சொல்லு. நான் வேணும்னா அங்கே இன்டர்வியூ கேண்டிடேட் மாதிரி உள்ள போய் பார்க்கட்டா? கால் சென்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவான். அதனால நீ சொல்றது நடக்காது. அங்கே ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அந்த தப்புக்கு பிடிக்காம யாராவது ஒருத்தன் கூடவா இருக்க மாட்டான்? இருப்பானே வச்சுப்போம். ஆனால் அவன் யாருன்னு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சில நேரங்களில் சில கேள்விகளுக்கு விட தெரியாது. ஆனால் நமக்கு கடவுள் அருள் எப்பவும் இருக்கும் அசோக். திவ்யா சொல்ல அசோக் புன்னகைத்தான். அப்படியே ஆகட்டும். வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அசோக் பார்க்க கார்த்தி இறங்கினான். கட்டை விரலை உயர்த்தி காட்டினான். ஓகேவா? ஏதாவது ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சோடால வேலை முடிஞ்சிருச்சு. இவனை தனி ரூமில் அடைக்கட்டா? வேண்டாம், அந்த கோவிந்த் கூட சேர்த்து போடு. அவன் தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானே. கார்த்தி, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு தான் அடி வாங்குறது எப்பவுமே பயத்தை கொடுக்காது. இன்னொருத்தான் அவன் கண்ணு முன்னாடி அடி வாங்குறான்னு வெய்யே, அது நல்ல பயத்தை கொடுக்கும். இவன் முன்னாடி அவனை அடி, இவன் சொல்லுவான். அசோக் சொல்ல கார்த்தி வியப்பாய் பார்த்தான். எப்படி? என்ன எப்படி? இந்த மாதிரிலாம் கார்த்திக் கேட்க அசோக் சிரித்தபடி சொன்னான். சீக்கிரம் நமக்கு ஏதாவது தகவல் வேணும், வேலையை ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சொன்ன கார்த்தி கார் பின் சீட்டில் இருந்த தர்மாவை நெட்டி தள்ளியபடி கோவிந்த் இருக்கும் அறைக்கு கொண்டு சென்றான். டாக்டர் கேசவன் முன் தாமோதரன் தயங்கிப்படி நிற்க கேசவன் அவரை ஏறிட்டார். என்ன சொல்லுங்க சார்? நம்ம லேப் இன்சார்ஜ் தர்மா இன்னும் வரல சார், தகவலும் இல்லை. தாமோதரன் சொல்ல கேசவன் மணி பார்த்தார். 11 நெருங்கியது. லீவ் சொன்னானா? இல்லை சார். ஒரு வேலை பிடிக்காம சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டானா? அப்படிலாம் இல்லை சார், அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர்? அவன் அவனோட அப்பா அம்மா, அவ்வளோதான் சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க சார். அவன் திரும்ப வேலைக்கு வர வரைக்கும் அவங்க அப்பா இங்கே வந்து நமக்கு உதவியாக இருக்கட்டும். டாக்டர் கேசவன் சொல்ல தாமோதரன் அதிர்ந்தார். சார் புரியலையா? அவன் வேலைக்கு வர வரைக்கும் அவன் அப்பா இங்கே வந்து இருக்கட்டும். ஒரு வேளை அந்த தர்மாவுக்கு வேலை வர தோணலைன்னா அவங்க அப்பாவை மொட்டை மாடிக்கு அனுப்பிடலாம். கேசவன் அலட்டிக்கொள்ளாமல் சொல்ல தாமோதரன் அதிர்ந்து போய் பார்த்தார். சார். என்ன தாமோதரன்? அவர் பாவம் இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் பாவம் பார்த்துட்டு இருந்தா இந்த ரிசர்ச் சென்டர் இருக்காது தாமோதரன். இது அவனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் பொருந்தோம். கேசவன் சொல்ல அதிர்ச்சி விலகாத முகத்துடன் தாமோதரன் தலையீட்டினார். தர்மா வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவன் அப்பாவை கூப்பிட்டுட்டு வந்துருங்க. அவன் வர வரைக்கும் அவன் அப்பா இங்கே தான் இருக்கணும். சென்டரை விட்டு வெளியில் போகக்கூடாது. எஸ் சார். தன் சீட்டிற்கு வந்த தாமோதரன் யோசித்தார். எப்படி இங்கிருந்து வெளியில் போவது? தப்பி தவறியும் கூட இந்த வேலை வேண்டாம் என்று நான் எண்ணுவது வெளியில் யாருக்காவது தெரிந்துவிட்டால் போதும், நம் கதை முடிந்துவிடும். இப்படி ஒரு இடத்தில் மாட்டிக்கொள்ள நேர்ந்தது என் விதிதான். வீட்டில் யாரிடமும் சொல்ல முடியாது. அவர்களை எதற்கு அனாவசியமாய் டென்ஷன் படுத்தி கொண்டு என்று சொல்வதில்லை. இப்படி ஒரு இடத்தில் வேலை செய்வது அவர்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் அது அவர்களுக்கும் ஆபத்தாக முடிந்துவிடும். எப்படியாவது இங்கே இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். கிடைக்குமா? கடவுள்தான் மனது வைக்க வேண்டும். யோசித்த தாமோதரன் நேரம் போவது உணர்ந்தார். உடனடியாக தர்மாவின் அப்பாவை இங்கே கொண்டு வந்து விட வேண்டும். கேசவன் சிசிடிவியில் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பார். தாமோதரன் ஒரு உதவியாளரை அழைத்தார். தினகரன் சார், தர்மாவோட வீடு எங்க இருக்குன்னு ஆஃபீஸில் அட்ரஸ் வாங்கிக்க. சரி சார். தர்மா வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை எங்க கூட்டிட்டு வந்துரு. சார். என்ன சொல்லி கூட்டிட்டு வரணும்? அவன் கேட்க அவருக்குள்ளும் அந்த கேள்வி ஓடியது. என்ன சொல்லி கூட்டி வர வேண்டும்? அந்த கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியாததால் ஆத்திரம் வந்தது. போய் சொன்னதை செய், கேள்வி கேட்டுட்டு இருக்காத. தாமோதரன் சொல்ல தினகர் பதறி போய் தலையசைத்து வெளியேறினான்.
தர்மா கண்விழித்து பார்க்க எதிரில் அசோக், கார்த்தி இருவரும் அமர்ந்திருந்தனர். தன் பக்கத்தில் கட்டி போடப்பட்டிருந்த கோவிந்தை பார்த்த தர்மா அதிர்ந்தான். யாருடா நீங்களா? எதுக்குடா எங்க கொண்டு வந்திருக்கீங்க? தர்மா கேட்க அசோக் பதில் சொன்னான். இவர் பேரு கார்த்தி, என் பேரு அசோக். எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு தகவல் வேணும். என்ன தகவல்? கீர்த்திய தெரியுமா? அசோக் கேட்க தர்மாவின் முகம் மாறியது. எங்க சென்டர்ல ஒர்க் பண்ணா, இப்ப இல்ல. இப்ப எங்க இருக்காங்க? எனக்கு தெரியாது. தர்மா சொல்ல அசோக் கார்த்திக்கிற்கு கண் காட்டினான். எழுந்த கார்த்தி கோவிந்தை எட்டி உதைக்க அவன் சாருடன் கீழே விழுந்தான். அவன் நெஞ்சில் கார்த்தி ஓங்கி மிதிக்க கோவிந்த் பயங்கரமாய் அலறினான். தர்மா பயத்துடன் பார்க்க அசோக் கேட்டான். எதுக்கு வீணா அடி வாங்கிட்டு? உண்மையே சொன்னா நாங்க உங்க 2 பேரையும் விட்டுருவோம். நீங்க போலாம். என்ன சொல்றீங்க? தர்மா தடுமாறினான். கார்த்தி கோவிந்தை அமர வைத்தான். அவன் கன்னத்தில் பலார் என்று அடிக்க கோவிந்த் கதறினான். தர்மா அவஸ்தையாய் பார்த்தான். என்ன தர்மா, உண்மையை சொல்லிடணும்னு தோணுதா? அசோக் வெகு இயல்பாக கேட்க தர்மா மெதுவாக சொன்னான். நான் சொல்றேன் சார். கீர்த்தி! தர்மா அழைக்க கீர்த்தி சார் என்றாள். இன்னைக்கு சந்திரசேகர் சார் பொண்ணுக்கு பர்த்டே, நீ வரியா? இல்ல சார். இன்வைட் பண்ணியிருக்கார் தானே? ஆமா சார். அப்ப போகணும் தானே? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு சார். நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அது சரியா வராது கீர்த்தி. ஏன் சார்? டாக்டர் யார் வரலன்னு நோட் பண்ணுவாரு. ஓ, எதுக்கு வரலன்னு அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறபடி ஆயிடும். தர்மா சொல்ல இதில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதா என்று யோசித்தாள் கீர்த்தி. தலை வலிக்கத்தான் செய்கிறது, இருந்தாலும் பரவாயில்லை என்று போய்விட்டு வந்துவிட வேண்டும். போகாமல் இருந்தால் டாக்டர் கேசவனை பார்த்து விளக்கம் அளிக்க வேண்டும். டாக்டர் கேசவனை பார்ப்பதை விட போய் தலையை காட்டிவிட்டு வந்துவிடுவது உத்தமம். தனக்குள் யோசித்த கீர்த்தி தன்னை கேள்வியாய் பார்த்த தர்மாவிடம் தலையாட்டியபடி சொன்னாள். நான் வரேன் சார். அப்போ ஒன்னா கிளம்பலாமா? சரி சார். சொன்னவள் தொடர்ந்தாள். நான் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் சார். ஓகே. கீர்த்தி தன் முன்னிருந்த கம்ப்யூட்டர் திரையை காண்பித்த லேப் ரிப்போர்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்தாள். யதார்த்தமாக ஒரு போஸ்டரை திறந்தவள் கவனத்தை ஈர்த்தது அந்த ஃபைல். அதை திறந்து பார்க்க அதில் இப்பொழுது விலங்குகள் ரத்தம் மனிதர்களுக்குள்ளும் தலைப்பிட்ட கட்டுரை இருக்க அதை பார்த்தாள். செயற்கை ரத்தம் என்ற தலைப்பில் ஆராய்ச்சிகள் போய்கொண்டிருந்தாலும் இப்பொழுது விலங்குகளின் ரத்தத்தையும் மனிதர்களுக்கும் செலுத்த முடியும் என்ற புதிய கோட்பாட்டை கட்டறிந்து இருக்கிறார் டாக்டர் கேசவன். DNA பொருத்தம் இருந்தால் இது சாத்தியம் என்று தெரிவித்துள்ள டாக்டர் கேசவன், மனிதனின் இரத்தத்திற்கு ஒத்துப்போவது சிம்பன்சி மற்றும் ஆட்டு ரத்தம் என்றும் தெரிய வந்துள்ளார். இது எந்த அளவிற்கு சாத்தியம், இதை மருத்துவ பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் திட்டம் எப்பொழுது அமலாகும் என்று நிருபர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். படித்த கீர்த்திக்கு குழப்பமாக இருந்தது. என்ன கீர்த்தி, குழப்பமா இருக்கா? குரல் அருகில் கேட்க திக்கென்று அதிர்ந்த கீர்த்தி நிமிர்ந்து பார்க்க தர்மா புன்னகைத்தான். சார், இதுல ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அது பிராக்டிகலி இம்பாசிபிள் சார். கீர்த்தி, சார் உன்னோட வேலை இங்க என்ன? லேப் அசிஸ்டிங் சார். நீ அதை மட்டும் செஞ்சா போதும். வேற எதுலயும் தேவையில்லாம தலையிடாத, அது உனக்கு நல்லதில்ல. தர்மா சொல்ல கீர்த்திக்கு அங்கு ஏதோ வில்லங்கம் நடக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. ஆனால் என்ன என்று தெளிவாக புரியவில்லை. நேரம் கடந்தது. கீர்த்தி எழுந்தாள். தர்மாவின் சாம்பருக்கு வந்தாள். சார், டைம் ஆகுது, நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே. கீர்த்தி தன் அறையை அடைந்தாள். கொஞ்சம் நேரத்தில் அறையின் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தாள். பூங்கொடி நின்றிருந்தாள். காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. தேங்க்ஸ். எங்க வெளியே கிளம்பிட்டு இருக்கியா? ஆமா. நைட்டு டிஃபன் எதுவும் வேண்டாமா? வேண்டாம், வெளியில சாப்பிட்டுக்கிறேன். மெலிதா மேக்கப் செய்து கொண்டவள் கதவை பூட்டிவிட்டு இறங்கினாள். 10 நிமிட நடையில் தன் ஆய்வகத்திற்கு வந்தவள் அங்கே தர்மா தயாராக இருப்பதை பார்த்தாள். என்ன கீர்த்தி, போலாமா? போலாம் சார். சொன்னவள் அவன் காரில் ஏறிக்கொள்ள தர்மா காரை எடுத்தான். கார் டாக்டர் சந்திரசேகரின் வீட்டை அடைந்தது. வெளியே இறங்கிய கீர்த்தி திகைத்தாள். பிறந்தநாள் கொண்டாட்ட மாதிரி தெரியலையே. யோசித்தவள் தர்மாவை திரும்பி பார்க்க அவன் சிரித்தான். என்ன கீர்த்தி, பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்டாங்க, யாருமே வரலன்னு பாக்குறியா? சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள போனா புரியும். கீர்த்தி, வா போலாம். தர்மா சொல்ல கீர்த்தியின் மூளை அவளை எச்சரித்தது. இங்கே ஏதோ தப்பு நடக்க போகுது. உடனடியாக நம்ம இங்கிருந்து கிளம்பிடணும். தப்பிச்சுக்கோ, உன்னையே காத்துக்கோ. அவள் மூளை இடைவிடாமல் சொல்ல தர்மாவை பார்த்தாள். நான் இயல்பாக இருக்க வேண்டும். என் பயத்தையோ பதட்டத்தையோ வெளியே காண்பித்து விட்டால் அது எனக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். இயல்பாக இருப்பது போல் நடித்துக்கொண்டே அவர்கள் அசந்த நேரத்தில் இங்கே இருந்து ஓடிவிட வேண்டும். யோசித்த கீர்த்தி இயல்பாக இருப்பது போல் நடித்தாள். தர்மா அவளை ஆச்சரியமாய் பார்த்தாள். இருவரும் உள்ளே செல்ல டாக்டர் சந்திரசேகர் அவர்களை வரவேற்றார். வாங்க. கீர்த்தி அவரை கேள்வியாய் பார்த்தாள். என்ன கீர்த்தி, என் பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ண, ஆனா யாரும் இங்க இல்லைன்னு பாக்குற, கரெக்டா?
சார், என்ன எதுக்காக நீங்க இங்க கூப்பிடணும்? கேட்ட கீர்த்தியை சிரிப்புடன் பார்த்தார் டாக்டர் சந்திரசேகர். பரவாயில்ல, நீ விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட. சொன்னவர் தன் முன் இருந்த வாட்டர் ஜக்கை எடுத்து தண்ணீர் குடித்தார். கீர்த்தி, சார், இன்ஃபியூஷன் டெக்னிக் பத்தி என்ன நினைக்கிற? சார், பரவாயில்ல, சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்கு பதிலா இன்னொரு விஷயத்த மாத்துறது தான் இன்ஃபியூஷன் சார். அது எந்தெந்த ஃபீல்டில் பண்ணலான்னு தெரியுமா? தெரியாது சார். பிளட்ல பண்ணலாம், மெமரியில பண்ணலாம். டாக்டர் சந்திரசேகர் சொல்ல கீர்த்தி அதிசயமாய் பார்த்தாள். மெமரியில எப்படி சார் பண்ண முடியும்? முடியும் சார். ஒவ்வொருத்தருக்கும் பிரெயின்ல லெஃப்ட் பிரெயின், ரைட்டு பிரெயின் இருக்கு. நாம யாரு, நாம என்ன பண்றோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரைட் பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது தமிழ்ல மின்காந்த அலைகள் கொடுத்து வலது மூளையை நாம தூண்டலாம். அப்படி அந்த வேவ்ஸை கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் வேவ் லென்த் அதிகப்படுத்தினா மூளை உள்ள டிஸ்டர்ப் ஆகும், அதாவது மெமரி கரப்ட் ஆகும். அப்போ நாம வேற எந்த மெமரி இன்ஃபியூஸ் பண்றோமோ அந்த மெமரிக்கு தகுந்தபடி அந்த பாடி ஆக்ட் பண்ணும். டாக்டர் சந்திரசேகர் சொல்ல கீர்த்தி அதிசயித்தாள். சார், நீங்க சொல்றது கேட்குறப்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இதை ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா சார்? டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டெஸ்டிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உறுதியா சொல்ல முடியும். ஆனா இதுல ரிஸ்க் இருக்குதானே சார்? கண்டிப்பா மின்காந்த அலைகள் மூளையை தூண்டுறப்போ சம்டைம்ஸ் அந்த பேஷண்ட் பைத்தியம் ஆகலாம், கோமாவுக்கு போகலாம், செத்தும் போகலாம், சொல்ல முடியாது. சந்திரசேகர் வெகு இயல்பாக சொல்ல கீர்த்தி அதிர்ந்தாள். சார், அப்புறம் எப்படி சார் இந்த ஆராய்ச்சிக்கு பெர்மிஷன் கிடைக்கும்? கீர்த்தி கேட்க சந்திரசேகர் சிரித்தார். தர்மாவை பார்த்தபடி சொன்னார். கீர்த்தி உண்மையிலே அப்பாவி பொண்ணுதான் இல்லையா தர்மா? தர்மா சிரித்தான். ஆமா சார். அவர்கள் இருவரும் பேசியது கீர்த்தியின் பயத்தை அதிகப்படுத்தியது. சட்டென்று அங்கிருந்து வெளியேற முயன்றாள். அதை எதிர்பார்க்காத சந்திரசேகர் தர்மாவிற்கு கண் காட்ட தர்மா கீர்த்தியின் பின்னால் ஓடினான். கீர்த்தி, என்னாச்சு, எங்க போற? நான் கிளம்புறேன், எனக்கு வேற வேலை இருக்கு. அப்படிலாம் நாங்க சொல்லாம போக முடியாது கீர்த்தி. தர்மா சொல்ல அதிர்ச்சியுடன் கீர்த்தி திரும்பி பார்த்தாள். என்ன சொல்றீங்க சார்? தமிழ் தானே சொன்னேன். ஓ, நீ கேரளா பொண்ணுல, மறந்து போயிட்டேன். தர்மாவின் குரலில் தெரிந்த நக்கல் அவளை தொடர்ந்து நடக்க வைக்க சற்றென்று அவள் முன் வந்த தர்மா அவளை தடுத்தான். கீர்த்தி, பிரச்சனை பண்ணாம உள்ள போ. எதுக்கு சார்? கீர்த்தி கேட்க டாக்டர் சந்திரசேகர் குரல் கொடுத்தார். நான் சொல்றேன். சொன்னவர் தொடர்ந்தார். மெமரி இன்ஃபியூஷன் டெக்னிக்ல எனக்கு நிறைய சாம்பிள்ஸ் வேணும். அனிமல் மெமரி ஹியூமன்ஸுக்கு இன்ஃபியூஸ் பண்ணி பார்ப்பேன், ஹியூமன் மெமரி அனிமலுக்கு இன்ஃபியூஸ் பண்ணி பார்ப்பேன். இப்போ ஒரு ஆணோட மெமரியை ஒரு பொண்ணுக்கு இன்ஃபியூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு எனக்கு ஒரு சாம்பிள் வேணும்னு தர்மா கிட்ட சொன்னேன். அப்பதான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். நீயும் உன் அண்ணனும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதா சொன்னான். சரி, உன்னை சாம்பிளா யூஸ் பண்ணலான்னு இங்க கொண்டு வர சொல்லியாச்சு. நீயும் வந்துட்ட. அமைதியா கோஆப்ரேட் பண்ணா ஒரு வேளை நீ உயிரோட கூட இருக்கலாம். ஆனா முடியாதுன்னு அடம் பிடிச்சேன்னு வெய்யே, கேரளாவுக்கு நீ போக மாட்ட, உன்னோட பாடி தான் போகும். பரவாயில்லையா? டாக்டர் சந்திரசேகர் சொல்ல கீர்த்தி எக்கச்சக்கமாய் அதிர்ந்தாள். சார், என்ன சொல்றீங்க? திரும்ப திரும்பலாம் சொல்ல முடியாது கீர்த்தி. இந்த ரைட்டர் கரெக்டா 4 நிமிஷம் தான் எழுதுவாரு ஒரு எபிசோட். உன் முன்னாடி இருக்கிற ஒரே வழி நாங்க சொல்றதை கேட்கறதும் மட்டும்தான். டாக்டர் சந்திரசேகர் சொல்ல கீர்த்தியின் கண்களில் கண்ணீர் வந்தது. என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க சார். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு சார். 2 மாசத்துல கல்யாணம் ஆக போகுது சார். என்ன கீர்த்தி, இப்படியே எல்லா பொண்ணுங்களும் சொன்னா எங்க ரிசர்ச்சுக்கு நாங்க எங்க தான் போறது? நீயே சொல்லு. இல்ல சார், என்னால முடியாது சார். சொன்ன கீர்த்தியை ஆவேசமாக அங்கே இருந்து ஓட முயல தர்மா தன் கையில் இருந்த கண்ணாடி பாட்டிலை அவள் தலையில் குறிபார்த்து எறிந்தான். அது அவனுக்கு மிக விசுவாசமாக சென்று அவள் பின்தலையை தாக்க கீர்த்தி அலறியபடி கீழே சரிந்தாள். அருகில் வந்து பார்த்தான். வேண்டாம் சார், விட்டுடுங்க சார். கீர்த்தி தீனமாக அலற கண்டுகொள்ளாமல் அவளை அப்படியே தூக்கினான். உள்ளே கொண்டு சென்றான். இதான் சார் நடந்தது. தர்மா சொல்ல அசோக் அவன் கண்களை உற்று பார்த்தான். நீ சொன்னது பொய் இல்லையே? இல்ல சார். தர்மா சொல்ல அசோக் கேட்டான். அந்த சந்திரசேகரோட பங்களா எங்க இருக்கு? டாக்டர், அந்த இளம்பெண் பதட்டமாக கூப்பிட டாக்டர் சந்திரசேகர் நிமிர்ந்தார். சொல்லுங்க, என்ன வேணும்? கொஞ்சம் என் கூட கார் வர முடியுமா? அவள் கேட்க அவர் திகைத்தார். புரியல. ப்ளீஸ் வாங்க. டாக்டர் எழுந்தார். இருவரும் காரிடாரில் நடந்தனர். காரை அடைந்தனர். காரில் ஒரு இளைஞன் மயங்கி நிலையில் இருந்தான். டாக்டர் அதிர்ச்சியாக பார்த்தார். யார் இவர்? என்ன விஷயம்? டாக்டர், இவன் என்ன காதலிக்கிறான். என் மேல ரொம்ப உயிரா இருக்கிறான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால நானும் இவனும் பிரிய வேண்டியதா இருக்கு. என்னோட ஞாபகம் இனிமே எப்பவும் இவனுக்கு வரக்கூடாது. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க ரகசியமா ஒரு பேஷண்ட்டுக்கு மெமரி ரிமூவ் பண்ணது எங்களுக்கு தெரியும். வாட் நான்சென்ஸ் டாக்டர், எங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கேஷவ் ரிசர்ச் சென்டர் ஹெட் டாக்டர் கேஷவன் கிட்ட நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்.
கேசவன் என்ற பெயரை கேட்டவுடன் டாக்டர் சந்திரசேகர் அமைதியானார். டாக்டர் கேசவன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னா. சொன்னவள் தன் மொபைலை எடுத்து காட்டினாள். அதில் அந்த இளம் பெண்ணும் டாக்டர் கேசவனும் சிரித்தபடி ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். ஓகே, உங்களுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? டாக்டர் கேட்கவள் அவனை தீர்க்கமாக பார்த்தபடி சொன்னாள். இவனுக்கு செலக்டட் மெமரி ரிமூவ் பண்ணணும். அதாவது நான் சம்பந்தப்பட்ட எதுவுமே இவனுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. ட்ரை பண்றேன், ஆனா கம்ப்ளீட்டா சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் டாக்டர்? பேஷண்ட் சம்டைம் கோமால போகலாம், அல்லது மரணம் கூட சம்பவிக்கலாம். டாக்டர் சொல்ல அவள் அலட்சியமாக கேட்டாள். அவ்வளவுதானே? ஒரு டவுட்டு. கேளுங்க டாக்டர், இவன் மட்டும்தான் லவ் பண்ணானா? நீ இவனை லவ் பண்ணலையா? அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கும் இவனை பிடிச்சுதான் இருந்துச்சு. ஆனா பெட்டர் சாய்ஸ் வரப்போ நம்ம லைஃப் தானே டாக்டர் நமக்கு முக்கியமா இருக்கணும், இல்லையா? அவள் கேட்க டாக்டர் அயர்ந்தார். ஒருவேளை என்னால அவனோட மெமரியை ரிமூவ் பண்ண முடியாம போச்சுன்னா? இல்ல டாக்டர், எங்களுக்கு உங்க மேல அபார நம்பிக்கை இருக்கு. இந்த இளம்பெண் சொல்ல டாக்டர் சந்திரசேகர் ஒன்றும் சொல்லாமல் பெருமூச்சு விட்டார். ஐ வில் டூ மை பெஸ்ட். தேங்க்ஸ் டாக்டர். இவனை நான் பார்த்துக்கிறேன். மெமரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணுறேன். ஓகே டாக்டர். ஆமா, கேட்க மறந்துட்டேன். உன் நம்பரை சொல்லு. அவள் சொல்ல சந்திரசேகர் குறித்து கொண்டார். அப்ப நான் கிளம்பலாமா சார்? அவள் கேட்க ஒரு நிமிஷம் என்றார் சந்திரசேகர். தன் மொபைல் எடுத்து டாக்டர் கேசவனுக்கு அழைத்தார். ரிங் போகவில்லை. மீண்டும் அழைத்தார். ரிங் போகவில்லை. நெட்வொர்க் ப்ராப்ளம் சொன்னவர் அவளிடம் திரும்பினார். சரி, நீ போலாம். அவள் கிளம்ப டாக்டர் சந்திரசேகர் தன் மொபைலில் யாருக்கோ அழைக்க உள்ளே இருந்து 2 பேர் வந்தனர். அந்த இளைஞனை உள்ளே தூக்கி சென்றனர். ஏசி ஓடிக்கொண்டிருந்த ரகசிய அறையில் இருந்த பெட்டில் அவனை படுக்க வைத்தனர். அவர்களைத் தொடர்ந்து சந்திரசேகரும் உள்ளே நுழைந்தார். ராம் சார், தானா நமக்கு ஒரு சாம்பிள் கிடைச்சிருக்கு. ஆமாம் சார், இவன் ஆள் நல்லா இருக்கான். இவனுக்கு கொலைவெறி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்கிற? கரெக்டு தான் சார். ஐநா தெரியுமா சார்? கழுது புலி, சிங்கம் கூட மானை கொன்று தான் சாப்பிடும். ஆனால் இந்த ஐனா அப்படியே மானை உயிரோடு இருக்கிறப்பவே கடிச்சு கடிச்சு துடிக்க வச்சு சாப்பிடும். அந்த கழுது போல மெமரியை இவனுக்கு இன்ஃப்யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? டாக்டர் சந்திரசேகர் ரசித்து சொல்ல ராம் மௌனமாய் கேட்டான். சார், ஒரு டவுட்டு. சொல்லு ராம். இப்போ நம்மக்கிட்ட கழுது புலி இல்லை, அது மேட்டர் இல்லை. டாக்டர் கேசவன் கிட்ட சொன்னால் அவரோட கான்டாக்ட் மூலமாக எங்கிருந்தாவது ஒரு கழுத புலியை பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. அது வரைக்கும் இவனை நாம் ஒன்றும் பண்ண மாட்டோமா சார்? ஆமாம், இவனை ஐநாவா மாத்துறேன். அன்று நள்ளிரவு டாக்டர் சந்திரசேகருக்கு உறக்கம் கலைந்தது. தன் மொபைலை எடுத்தவர் வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்தார். அந்த இளம்பெண் தனக்கு அனுப்பிய போட்டோவை எடுத்து பார்த்தார். அவளும் டாக்டர் கேசவனும் சிரித்தபடி இருக்க, எதற்கும் கேசவனுக்கு அனுப்பி அவள் யார் என்று உறுதி செய்து கொள்ளலாம் என்று தோன்றியது. அந்த போட்டோவை டாக்டர் கேசவனுக்கு அனுப்பினார். டபுள் டிக் வந்தது. போட்டோ கேசவன் மொபைலுக்கு அனுப்பியாகிவிட்டது. அவர் எப்பொழுது பார்க்கிறாரோ பார்க்கட்டும். யோசித்தவர் மீண்டும் தூங்க போனார். என்ன சார் ஆச்சு? வருண் கேட்க ஜார்ஜ் பயத்துடன் கேட்டார். இப்போ நான் எங்கே இருக்கேன்? ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, பயப்படாதீங்க. வருண், டாக்டர் என்னை காப்பாற்றினதே கொல்றதுக்காக தான். ஜார்ஜ் சுற்றும் முற்றும் பார்த்தபடி நடுக்கமாக சொல்ல வருண் அதிர்ந்தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் வருண், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஏதாவது நடந்துட்டா அப்பப்போ என்னோட குடும்பத்தை போய் பார்த்துக்க வருண். சார், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது சார், நடக்க விட மாட்டேன். வருண் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த 2 பேரும் உள்ளே நுழைந்தனர். ஜார்ஜ் பதறினார். வேண்டாம் ப்ளீஸ். அவர் கெஞ்சியதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. 2 பேரும் ஜார்ஜை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்து மருத்துவமனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தனர். நிறுத்தி வைத்திருந்த காரில் ஏற்றிக்கொண்டனர். கார் கிளம்ப வருண் அதிர்ச்சியாக பார்த்தான். டாக்டர் கேசவனின் அறைக்கு வெளியே வருண் நின்றிருந்தான். உள்ளே அழைக்கப்பட்டான். டாக்டர் கேசவன் அவனை புன்னகையுடன் பார்த்தார். என்ன வருண், ஹாஸ்பிட்டலுக்கு போனியாமே? சார், போனியா? ஆமாம் சார். உனக்கு டியூட்டி இங்கேயா ஹாஸ்பிட்டல்லையா? சார், பதில் சொல்லு வருண். இங்கே தான் சார். அப்புறத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன? யாரை கேட்டு அங்கே போன? சார், ஜார்ஜ் சார், பாவம். உனக்கு ரொம்ப இறக்க மனப்பான்மையா? இல்லை சார், ஜார்ஜ் சார் எங்கள் கூட ரொம்ப வருஷம் பழகினவர். நீ இங்கே ஜாயின் பண்ணுறப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு தெரியுமா? சார், சென்டிமெண்ட் பார்க்குற மாதிரி இருந்தா இங்கே வேலையில் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். நீ ரூல்ஸை மீறிட்ட. சார், உன்னை என்ன பண்ணலாம்? சார், நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க. அப்படியா? ஜார்ஜ் சாருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா உங்கள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். வருண் கத்த கேசவன் சிரித்தார். தன் பிஸ்டலை எடுத்தவர் அவன் நெற்றியில் சுட வருண் தெரித்து விழுந்தான். நம்ப முடியாமல் அதிர்ச்சியாக பார்த்தபடி கீழே விழுந்து இறக்க ஆரம்பித்தவன் கழுத்தில் கால் வைத்தார். என்னையே மிரட்டுறியாடா? உன்னோட ஜார்ஜ் ஏற்கனவே மேலே போயிட்டான். அவனுக்கு கம்பெனியா நீயும் போய் சேரு பா.
தன் மொபைலை எடுத்து கேசவன் அந்த இருவருக்கும் அழைத்தார். அடுத்த 5வது நிமிடம் அவர்கள் உள்ளே நுழைய, இவனையும் மேலே கொண்டு போய் டிஸ்மிஸ் பண்ணிடுங்க என்றார். அவர்கள் தலையாட்டினர். இறந்து கிடந்த வருணை தூக்கியபடி வெளியேறினர். சற்று நேரம் தன் சேரில் அமைதியாக இருந்த கேசவன் தாமோதரனை அழைத்தார். என்னோட சேம்பருக்கு வாங்க. தாமோதரன் வந்து முன்னால் நின்றார். அந்த தர்மா வந்தானா? இல்லை சார். ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? பண்ணேன் சார், ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படின்னா அவன் நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வேலையை விட்டு போயிட்டான், அப்படிதானே? அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது சார். ஒருவேளை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா? தாமோதரன் அவனோட அப்பா வந்துட்டாரா? இருக்காரு சார், இங்கே தான் இருக்காரு. இன்னும் 2 நாள் மட்டும் பாருங்க, வரலனா தர்மாவோட அப்பாவை அனுப்பிடுங்க சார். மொட்டை மாடிக்கு கேசவன் சொல்ல தாமோதரன் மௌனமாக நின்றார். தாமோதரன், சார் ஓகே தானே? எஸ் சார். நிறைய வேகன்சி இருக்குது நம்ம சென்டருக்கு. அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருங்க. எஸ் சார். தாமோதரன் வெளியே போக கேசவன் வேறு என்ன என்று யோசித்தார். தன் மொபைலை எடுத்து பார்த்தார். சந்திரசேகர் அனுப்பிய போட்டோவை பார்த்தார். யார் இது? யார் இந்த பொண்ணு? நான் எப்படி இந்த பொண்ணு கூட? யோசித்தவர் அதிர்ந்தார். ஏதோ வில்லங்கம் என்று தெரிந்தது. சந்திரசேகரை அழைத்தார். ரிங் போனது, எடுக்கப்பட்டது. ஹலோ சந்திரசேகர், என்ன ஃபோட்டோ அது? சார், நேற்று ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணோட லவருக்கு மெமரி ரிமூவ் பண்ணணும்னு உங்களோட டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்னு ஃபோட்டோ காட்டுச்சு. அதான் உங்ககிட்ட வெரிஃபை பண்ணலாம்னு ஃபோன் பண்ணேன். உங்கள் நம்பர் கனெக்ட் ஆகலை. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சந்திரசேகர் சொல்ல கேசவன் கத்தினார். இவ யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபோட்டோவே ஃபேக்கு. மறுமுனையில் சந்திரசேகர் அதிர்ந்தார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அப்போது இவங்க யாராக இருக்கும்? வந்த 2 பேரோட ஃபோட்டோ இருக்கா? அந்த பொண்ணோட ஃபோட்டோ இல்லை. அவள் கூட வந்தவனை இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கேன். சந்திரசேகர், உடனே அவனை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. கேசவன் பதட்டமாக சொல்ல சந்திரசேகர் ரகசிய அறையை நோக்கி ஓடினார். அந்த இளைஞனை கட்டிலில் எப்படி கடத்தினார்களோ அதே நிலையில் இருந்தான். அவன் முகத்தை திருப்பி ஃபோட்டோ எடுத்தார். கேசவனுக்கு அனுப்பினார். கேசவன் அந்த ஃபோட்டோவை பார்த்தார். அதிர்ச்சியானார். சந்திரசேகர், அவனை இமிடியேட்டா கொன்னுடுங்க, ஆபத்து. அவர் கத்த அதே நேரத்தில் சந்திரசேகர் அறைக்குள் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அந்த இளைஞன் எழுந்து அமர்ந்திருந்தான். கையில் மேக்னம் பிஸ்டல். சந்திரசேகர் அவனை அதிர்ச்சியாக பார்த்தபடி கேட்டார். யார் நீ? அசோக். சொன்ன அசோக் சந்திரசேகர் கழுத்தில் பிஸ்டலை வைத்தான். போலாமா என்று அவரை நெட்டி தள்ளியவன் அறையை விட்டு வெளியே கொண்டு வந்தான். அப்பொழுது 3 பேர் கையில் ஆயுதங்களுடன் அவன் முன்னால் வர அசோக் கொஞ்சமும் யோசிக்காமல் ஒருவன் முழங்காலை சுட அவன் தெரித்து விழுந்தான். மற்ற இருவரும் தயங்கினார்கள். இங்கே பாருங்கப்பா, எனக்கு இப்போ நீங்க வேண்டாம். எனக்கு உங்க பாஸ் மட்டும்தான் வேணும். வாய்ப்பு இருந்தா நாம திரும்பியும் சந்திக்கலாம். வரட்டுமா? கேட்ட அசோக் சந்திரசேகர் வீட்டை விட்டு வெளியே வந்தான். விசிலடித்தான். சற்று நேரத்தில் அந்த இளம்பெண் காருடன் வந்து முன்னால் நின்றாள். அசோக் சந்திரசேகரை காரில் தள்ளினான். திவ்யா, போலாம் என்றான். கார் விரைந்தது. டாக்டர் கேசவன் கோபமாய் நின்றார். சந்திரசேகரிடம் வேலை செய்யும் மூவரும் அவரை பயமாய் பார்த்தனர். யாரோ ஒருத்தன் வந்து டாக்டரை ஈஸியா கடத்திட்டு போறான். நீங்கள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கேசவன் ஆத்திரமாய் கேட்க யாரும் பதில் சொல்லவில்லை. தலை குனிந்து நின்றவர்களை பார்த்து மீண்டும் உருமினார். வாயை திறந்து சொல்லுங்கடா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? சார், ஒருவன் மெதுவாய் அழைத்தான். என்ன சொல்லு? வந்தவன் கிட்ட துப்பாக்கி இருந்தது சார். துப்பாக்கியா? ஆமா சார், பிஸ்டல். அவன் சொல்ல யோசித்த கேசவன் ரகசிய அறைக்குள் நுழைந்தார். அறை காலியாக இருந்தது. பதட்டமானார். சாம்பிள்ஸ் எங்க? அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க சார். ஒருவன் சொல்ல ரகசிய வழியாக கீழே ஓடினார். ஒருவன் பாம்பு போல் நெளிந்தபடி இருக்க, மற்றொருவன் நாய் போல் தன் கையை தானே நக்கியபடி இருந்தான். சற்று நிம்மதியாக உணர்ந்தவர் அருகில் வந்தவனிடம் கேட்டார். 2 சாம்பிள்ஸ் தானா? இல்லை சார், இன்னும் கூட கொஞ்சம் சாம்பிள்ஸ் இருந்தாங்க. ஆனால் டாக்டர் எங்கே ஷிஃப்ட் பண்ணார்னு தெரியல. அவன் சொல்ல டாக்டர் கேசவன் குழம்பினார். சந்திரசேகர் எதற்காக அவர்களை வேறு இடத்திற்கு மாற்றி இருக்க வேண்டும்? இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? டாக்டர் சந்திரசேகரை கடத்தி கொண்டு சென்ற அசோக் மீது எக்கச்சக்கமாக கோபம் வந்தது. அவன் திரும்ப வராம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது சார். ஜார்ஜ் சொன்னது ஞாபகத்திற்கு வர சுவற்றை ஓங்கி குத்தினார். டேய் சார், இங்க இருக்கிற சாம்பிள் செட்டப் மிஷின் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே உடனே சென்டருக்கு மாற்றணும். எஸ் சார். எங்க புதுசா யாராவது வந்து பார்த்தா அவங்களுக்கு இப்படி ஒரு ரிசர்ச் இங்க நடக்குதுன்னு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. புரியுதா? எஸ் சார். மேலும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னவர் வெளியே வந்தார். தன் காரில் ஏறிக்கொண்டார். தன் மொபைலை எடுத்து சந்திரசேகர் அனுப்பிய அசோக் போட்டோவை பார்த்தார். யாருக்கோ அழைத்தார். யாரோ ஒரு பெண் எடுக்க, ஜானி இருக்கானா? தரேன் சார். ஒரு நிமிடத்தில் ஜானியின் குரல் கேட்டது. சொல்லுங்க சார். ஜானி, ஒருத்தர் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான். ஆள் யாருன்னு சொல்லுங்க, முடிச்சிடலாம். இவன் இவ்வளோ சீக்கிரம் சாகக்கூடாது.
என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். அவனை தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா போதும், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோ அனுப்பி வைங்க, நான் தூக்கிடுறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா அவன் கொஞ்சம் டேஞ்சர். சார், எப்போ உங்களால் முடியலன்னு என்கிட்ட சொன்னீங்களோ அப்போவே அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் கவலையை விடுங்க சார். இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை. வெள்ளிக்கிழமை அவன் உங்கள் முன்னாடி இருப்பான் சார். அவனை உங்கள் முன்னாடி கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. ஜானி அப்படி சொன்னதில் கேசவன் ஆசுவாசமாக உணர்ந்தார். ஜானி இதுவரை செய்த கொலைகள் 18. அவன் மேல் இல்லாத வழக்குகள் இல்லை. ஆனால் எப்பொழுதும் வெளியில்தான் இருப்பான். அதற்கு காரணம் அவன் வேலை செய்யும் நபர்களின் செல்வாக்கு. அப்படி அவர்களுக்கு அவன் எப்பொழுதும் தேவை. அவனிடம் சொன்னால் காரியம் மிக கச்சிதமாக முடிந்துவிடும் என்பது அவனுக்கு வேலை கொடுக்கும் அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, மிக கொடூரமாக கொலை செய்யும் பொழுது எந்தவித பதட்டமும் இல்லாமல் நிதானமாக செய்து முடிப்பவன் அவன். அவன்தான் செய்தான் என்று போலீசுக்கு தெரிந்தாலும் தடையும் எதுவும் விட்டு வைக்காமல் கொலை செய்வதில் மிக சாமர்த்தியமானவன் ஜானி. கேசவன் தன் மொபைலில் இருந்த அசோக் போட்டோவை அவனுக்கு அனுப்பினார். முதலில் டபுள் டிக் வந்த பிறகு அது ப்ளூ டிக்காக மாற அவன் பார்த்து விட்டான் என்பது தெரிந்தது. ஜானி தனக்கு கேசவன் அனுப்பிய போட்டோவை தன் நெட்வொர்க்கில் உள்ள அனைவருக்கும் அனுப்பினான். யார் அந்த போட்டோவில் இருப்பவனை பார்க்கிறார்களோ அவர்கள் ஜானியிடம் சொல்வார்கள், எங்கே எப்பொழுது பார்த்தோம் என்று. ஜானி காத்திருந்தான். கிண்டி ரெடிங்டன் கெஸ்ட் ஹவுஸ். டாமியை கொஞ்சிக் கொண்டிருந்த அசோக் முன் டேவிட் வந்து நின்றான். அசோக், அந்த டாக்டரை கொண்டு வந்துட்டோம். ஆனால் அவர்கிட்ட நீ இன்னும் எதுவுமே கேட்கல. என்ன உன்னோட பிளான்னே புரியலையே. டேவிட், இப்போ நாம் டாக்டர்கிட்ட ஏதாவது கேட்டா சொல்வார்னு நினைக்கிறியா? ஆனால் அந்த கீர்த்திக்கு என்னாச்சுன்னு டாக்டர் சந்திரசேகருக்கு தானே தெரியும். ரொம்ப கரெக்ட். அப்போ நாம் எதுவும் கேட்க வேண்டாமா? டாக்டர் சந்திரசேகர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அவருக்கு ஒன்றும் ஆகாது. அவரை டாக்டர் கேசவன் எப்படியாவது காப்பாற்றிடுவார்னு நம்புறாரு. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவர் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார். எப்போ அந்த நம்பிக்கை கொலாப்ஸ் ஆகுதோ அப்போ நிச்சயமாக பதட்டப்படுவார். அவர் எப்போ பதட்டம் ஆவாரோ அப்போ மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவார். வெயிட் பண்ணுவோம். அசோக் சொல்ல டேவிட் அயர்ந்தான். நீ சொல்கிறது ஓகே தான், ஆனால் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது? டேவிட், இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு நாள் கணக்கு தேவையில்லை, நேர கணக்கு மட்டும்தான். என்ன சொல்கிற அசோக்? எப்போவுமே நம்ம எதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இந்நேரம் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். டாக்டர் சந்திரசேகரனை நாம் இங்கே கொண்டு வந்துட்டோம்னு ரொம்பவே கோவமாக இருப்பான். அவரை காப்பாற்றுறதுக்கும் நம்மளை கொல்றதுக்கும் ஆல்ரெடி அவன் ஏதாவது பண்ணியிருப்பான். அசோக் சொல்ல டேவிட் கண்களில் பதட்டம் தெரிந்தது. அப்படின்னா கேஷ்லாக இரு, ஆனால் கவனமாக இரு, யாராச்சும் வருவாங்க. திவ்யா கிட்டேயும் கார்த்திகிட்டையும் சொல்லிடவா? வேண்டாம் டேவிட். ஏன்? நம்மளை தேடி வரவன் நம்மளை கண்டிப்பாக கண்காணிப்பான். நாம் எல்லாருமே ஒரே மாதிரி எச்சரிக்கையாக இருந்தோன்னா அவன் உஷாராயிடுவான். திவ்யாவும் கார்த்திக்கும் ரொம்ப இயல்பாக இருக்கட்டும். அசோக் சொல்ல டேவிட் தலையசைத்தான். டேவிட் சொல்ல அசோக், எதுக்கு அடிக்கடி அண்டர் கிரவுண்டுக்கு போய் அந்த கோவிந்த் தர்மா, டாக்டர் சந்திரசேகர் 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஓகே அசோக் சொன்ன டேவிட் உள்ளே நுழைந்தான். அசோக் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஏதாவது சந்தேகத்திற்கு இடமாக இருக்கிறதா என்று நன்றாக கவனித்தான். எதுவும் இல்லை. ஜானியின் மொபைல் அடித்தது. எடுத்தான். ஹலோ, நான் பழனி. சொல்லு. என்னோட கூட்டாளி ஹோட்டலில் டிஃபன் வாங்க போகிறப்ப நீ அனுப்பிச்ச ஃபோட்டோவில் இருக்கிறவனை பார்த்துருக்கான். சூப்பர். எந்த ஏரியா? எங்க? கிண்டி. ஜானி தன் பிஸ்டலை எடுத்தான். பேண்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். கிளம்பினான். டாக்டர் சந்திரசேகர் கோபமாய் பார்த்தார். யார் அண்ணீங்களா? எங்களை பற்றி தெரியாமல் விளையாடுறீங்களா? அவர் கேட்க டேவில் பதில் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாயிருந்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் எல்லாரையும் கொண்டுட்டு என்னை வெளியில் கொண்டு போவாங்க, பார்க்குறீங்களாடா? சந்திரசேகர் கத்த டேவிட் அப்பொழுதும் மௌனமாயிருந்தான். கோவிந்த் மட்டும் டேவிடை பயமாக பார்த்தான். தர்மா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போயிருந்தது தெரிந்தது. டேவிட் மெல்ல படியேறினான். அசோக் சேரில் அமர்ந்தபடி டாமியை மடியில் வைத்திருந்தான். அது அவனை பாசமாய் பார்த்தது. சற்றென்று திரும்பி வாசலை பார்த்து குறைத்தது. அசோக்கிற்கு புரிந்தது. டாமியை வேகமாக அறைக்குள் போட்டான். வெளியே வர இருந்த டேவிடை உள்ளே தள்ளிவிட்டு கதவை சாத்தினான். அசோக், என்னாச்சு? டேவிட் கேட்க அசோக் பதில் சொல்லாமல் வாசலை பார்த்தான். ஜானியும் அவனுடன் இன்னும் 4 பேரும் உள்ளே நுழைந்தனர். அசோக்கை பார்வையில் வாங்கிய ஜானி சட்டென்று தன் பிஸ்டலை எடுத்து சுட்டான். அதை ஏற்கனவே எதிர்பார்த்து காத்திருந்த அசோக்கை தாண்டி சென்றது தோட்டா. அசோக் எப்பொழுது ஜானி மீது பாய்ந்தான், எப்பொழுது அவன் தலையை பிடித்து சுவற்றில் மோதினான் என்று தெரியாத வண்ணம் ஜானி அடிபட்டு கீழே விழுந்திருந்தான். உடனிருந்த 4 பேரும் ஜானியை காப்பாற்ற முற்பட்டும் அவர்களால் முடியாமல் தரையில் சிதறினார்கள். டே, உன்னை விட மாட்டேன்டா! ஜானி ஆவேசமாக கத்த அசோக் ஜானியின் கழுத்தில் மிதித்தான். இப்ப நினைச்சா கூட இதே இடத்துல நான் உன்னை கொன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா தேவையில்லாம நான் கொலை செய்ய மாட்டேன்.
சொன்ன அசோக் அவனை எட்டி உதைக்க அவன் அலறியபடி வெளியில் வந்து விழுந்தான். அவனுடன் வந்தவர்களில் இருவர் பயமாய் பார்த்தபடி தயங்கினர். மற்ற இருவர் அவர்கள் கையில் வைத்திருந்த இரும்பு தடிகளால் அசோக்கை தாக்க வர அசோக் அவர்களில் லாவகமாக கையாண்டான். ஒருவனை தூக்கி ஜன்னல் மீது எறிய அவன் கம்பிகளில் மோதி கீழே விழுந்தான். இன்னொருவனை வயிற்றில் உதைக்க அவன் சுருண்டு விழுந்தான். அசோக் கதவை திறந்துவிட டேவிட் வெளியே வந்தான். அனைவரும் கீழே சிதறி கிடப்பதை பார்த்த டேவிட் அசோக்கை புன்சிரிப்புடன் பார்த்தான். நீ முடிச்சிட்டியா டேவிட்? சொல்லு அசோக். ஜானியை கை காட்டி அசோக் சொன்னான். அவன் அண்டர் கிரவுண்டுக்கு கொண்டு போகணும். டாக்டர் முன்னாடி இவனை என்கொயரி பண்ணணும். புரியுதா? புரியுது. டாக்டரை காப்பாற்ற வந்தவன் நம்மக்கிட்ட அடி வாங்கினா டாக்டருக்கு நாம யாருன்னு புரிஞ்சிடும். கரெக்டா? கரெக்டு. ஜானியின் மொபைல் அடித்தது. மொபைல் எங்கே விழுந்தது என்று ஜானி பார்க்க மொபைலை அசோக் எடுத்தான். என்ன ஜானி, என்ன ஸ்டேட்டஸ் இப்போ? அவன் மாட்டிக்கிட்டானா? டாக்டர் கேஷவன் கேட்க அசோக் பதில் சொன்னான். சாரி டாக்டர், உங்களோட ஆசை நிறைவேறலை. அசோக் சொல்ல மறுமுனையில் கேஷவன் அதிர்ச்சியானார். டேய், யாரா நீ? அவர் கத்த அசோக் சிரிப்புடன் சொன்னான். என்ன டாக்டர், முன்ன பின்ன பழகாதவங்க கிட்ட இப்படியா மரியாதை இல்லாம பேசுறது? என்ன சொல்ற? யார் நீ? அசோக். அசோக் என்று சொல்ல டாக்டர் கேஷவனுக்கு கோபம் தலைக்கேறியது. டாக்டர் சந்திரசேகர் எங்க? என்கிட்ட தான் இருக்காரு. அவர் என்கிட்ட கொடுத்துடு. உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன். என்ன வேணும்னாலும் தரேன்னு சொன்னா அப்ப அவர் உன்னோட ரிசர்ச் சென்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இல்லையா? அசோக் கேட்க கேசவன் பல்லை கடித்தார். சரி, உன்னோட டாக்டரை நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன். பதிலுக்கு நீ என்ன கொடுப்ப? என்ன வேணும்? கீர்த்தி. யார் அது? உன்னோட ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ண பொண்ணு. இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நீ சொல்கிற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னோட டாக்டர் அந்த பொண்ணை ரிசர்ச்சுக்கு பதிலுக்கு யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஆனால் என்ன ரிசர்ச்? அதோட ரிசல்ட் என்ன? அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்குது? எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த பொண்ணை பத்திரமா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு டாக்டரை வாங்கிக்க, அவ்வளோதான். இல்லைனா என்ன பண்ணுவ? டாக்டர் கேஷவன் ஆத்திரமாக கேட்க அசோக் சிரித்தான். நான் நல்லவன் கிடையாது டாக்டர், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த டாக்டர் இந்த பூமிக்கு தேவையில்லைன்னு நான் நினச்சா அந்த நிமிஷமே அவர் உயிரை விட்டுடுவார். புரியலையா? கொன்னுடுவோம். அசோக் சொல்ல கேஷவன் கத்தினார். டேய், உன்னை நான் விட மாட்டேன்டா. நீ எங்கே இருந்தாலும் சரி, உன்னை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு அணுவா சாகடிக்கிறேன். அப்போ சரி, வாழ்த்துக்கள் டாக்டர். அசோக் கால் கட் செய்துவிட டாக்டர் கேஷவன் தாமோதரனை அழைத்தார். சார், உங்கள் நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அவன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இன்னும் 24 மணி நேரத்தில் என் முன்னாடி நிற்கணும். எவ்வளோ பணம் வேணும்னாலும் கேளுங்க, தரேன். டாக்டர் கேஷவன் மூச்சு வாங்க சொல்ல தாமோதரன் அதிசயமாய் பார்த்தார். டாக்டர் இவ்வளவு டென்ஷன் ஆகி பார்த்ததில்லை. அவரை ஒருத்தன் இவ்வளவு டென்ஷன் ஆகுகிறான் என்றால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விடிவு காலம் பிறக்கத்தான் போகிறது. அவர் மனதிற்குள் அவரையும் மீறிய ஒரு உற்சாகம் வர, எங்கே டாக்டர் பார்த்தால் ஆபத்து என்ற நினைப்பில் அதை மனதிற்குள்ளேயே அடக்கியபடி முகத்தை டென்ஷனாக வைத்துக் கொண்டார். கண்டிப்பா சார், சொன்ன தாமோதரன் தன் சீட்டிற்கு வந்து அமர்ந்தார். ஜானி கைகள் பின்னால் கட்டப்பட்டு சேரில் அமர வைக்கப்பட்டான். டாக்டர் சந்திரசேகர் அவனை புரியாமல் பார்த்தார். என்ன டாக்டர், அவன் யாருன்னு பார்க்குறீங்களா? எங்களை போட்டு தாக்கிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தவன். உங்கள் டாக்டர் கேஷவன் அனுப்பினவன் தான். பாவம், எங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். அசோக் சொல்ல சந்திரசேகரன் கண்களில் அதிர்ச்சி. டாக்டர் கேஷவன் எப்படி இருந்தாலும் உங்களை காப்பாற்றிடுவார்னு இருந்தீங்க. அவரால் உங்களை காப்பாற்ற முடியாது டாக்டர். ஐ ஸ்வேர் இட். என்ன சொல்கிற? நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நடந்தது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லணும். என்னென்ன தப்பு பண்ணீங்க எல்லாத்தையும் ஒத்துக்கணும். உங்களால் பாதிக்கப்பட்டவங்க யார் யார், நீங்கள் என்ன பண்ணீங்க, கீர்த்திக்கு என்ன ஆச்சு, இது எல்லாமே நீங்கள் சொல்லணும். சொன்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இதுக்கு மேலேயும் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் பேசுங்கன்னு உங்ககிட்ட நாங்கள் கெஞ்சிட்டு இருக்க மாட்டோம். 2 மணி நேரம் கரெக்டாக டைம் உங்களுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் பேசலாம், இல்லைனா செத்து போகலாம். சாய்ஸ் உங்களோடது தான் டாக்டர். அசோக் சொல்ல டாக்டர் சந்திரசேகர் கேலியாக சிரித்தார். என்ன மிரட்டுறியா? இல்லை டாக்டர், நடக்க போகிற நிஜத்தை சொன்னேன். நீ என்னை கொன்னுட்டா உனக்கு தேவையான எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. அதனால் நீ என்னை கொல்ல மாட்ட. இல்லை டாக்டர், அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் உயிரோடு இருந்தால் டாக்டர் கேஷவன் சந்தோஷப்படுவார். அப்படின்னா நிறைய அப்பாவிகளுக்கு பாதிப்பு. அதனால் நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம்னு தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. 2 மணி நேரத்தில் 5 நிமிஷம் இப்போ ஏன் முடிஞ்சிருச்சு. உங்கள் டைம் முடிகிறப்போ நாங்கள் திரும்ப வரோம். அசோக் சொல்ல டேவிட் அழைத்தான். அசோக். ஜானியை கை காட்டி கேட்டான். இவனை என்ன பண்ணுறது? இவன் உயிரோடு இருந்தால் இன்னும் நிறைய பேரை கொல்ல பார்ப்பான். பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடு. அசோக் சொல்ல ஜானி அலறினான். வேண்டா. டேவிட் கண்டுகொள்ளவில்லை. ஜானியை இழுத்தபடி வெளியே கொண்டு சென்றான். டாக்டர் கேஷவன் உச்சக்கட்ட டென்ஷனில் இருந்தார்.
டாக்டர் சந்திரசேகர் மூலமாக பல புதுமையான ஆராய்ச்சிகளை செய்து அவற்றின் மூலம் டாலர் கணக்கில் எக்கச்சக்கமாக பல நாடுகளிடமிருந்து சம்பாதிக்க வேண்டும் என்ற தனது திட்டம் பாழானதை அவரால் கொஞ்சம் கூட ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது அசோக்கிடமிருந்து சந்திரசேகரை மீட்டாக வேண்டும். என்ன செய்யலாம்? ஏதாவது செய்ய வேண்டும். அவருக்குள் வெறியேறியது. தாமோதரனை அழைப்பதற்கு இன்டர்காம் எடுத்தவர் யோசித்தார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தன் மொபைலை எடுத்தார். அதில் உள்ள கான்டாக்ட் அனைத்தையும் பார்த்தார். அவர் முகம் மலர்ந்தது. அதற்கு காரணம் நீரஜ், அவரது அண்ணன் மகன். சமூகத்தின் பார்வையில் தன்னை மிக நல்லவனாக காட்டிக்கொண்டு மிகவும் கொடூரமாக நடந்து கொள்ளும் நீரஜ் பலமுறை அவருக்காக வந்து நின்றிருக்கிறான். ஒருவன் நீரஜிடம் மாட்டிவிட்டால் சீக்கிரமாக சாவு வராதோ என்று கதறி அழுவதை நேராக பார்த்த அனுபவம் அவருக்கு உண்டு. நீரஜ் தான் அசோக்கை கையாள சரியானவன். யோசித்த டாக்டர் கேசவன் நீரஜ்க்கு அழைத்தார். ஹலோ சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லை நீரஜ், உன்னோட ஹெல்ப் வேணும். என்ன சித்தப்பா சொல்கிறீங்க? இப்போ நீ எங்கே இருக்க? பெங்களூரில். நீ உடனே கிளம்பி இங்கே வர முடியுமா? என்ன சித்தப்பா விஷயம் ரொம்ப அர்ஜென்ட்டா? ஆமாம், சரி. நடந்ததை எல்லாம் கேட்ட நீரஜின் கண்கள் சிவந்தன. அவன் ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர்னு பொய் சொல்லிட்டு உள்ளே வரப்பவே அவனை பிடிச்சி கண்டந்துண்டமாக வெட்டியிருக்கணும் சித்தப்பா. ஒன்றும் கவலைப்படாதீங்க சொன்ன நீரஜ் யோசித்தான். டாக்டர் சந்திரசேகரை அவன் கூட சேர்ந்து ஒரு பொண்ணு கடத்திட்டு போச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அப்போ காரியம் ரொம்ப சிம்பிள் சித்தப்பா. என்ன சொல்ற நீரஜ்? அந்த பொண்ணை தூக்கினாலே போதும், அவனை நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம். நீரஜ் சொல்ல டாக்டர் கேசவன் கேட்டார். அது எப்படி பாசிபிள்? முடியணும் சித்தப்பா, நிச்சயமா முடியணும். அப்பதான் அவனுக்கும் வலினா என்னன்னு புரியும். நீரஜ், அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கா? என்னோட கணக்குப்படி அவன் நம்ம டாக்டரை ஒன்றும் பண்ண மாட்டான் சித்தப்பா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவன் சும்மா மிரட்டுறான். நீ சொல்கிறத கேட்குறப்போ மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு நீரஜ். சித்தப்பா சொல்லு நீரஜ், என்கிட்ட வேலை செய்கிற கொஞ்சம் பேர் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். யார் அவங்க? 1 நம்பர் கிரிமினல்ஸ். நீரஜ் சொல்ல கேசவனின் முகம் மலர்ந்தது. சித்தப்பா, அந்த ஜானியோட நம்பரை எனக்கு அனுப்பிவிடுங்க. கடைசியாக எங்கே சிக்னல் வந்திருக்குன்னு பார்க்கணும். அவன் ஜானியோட மொபைலில் இருந்து தானே பேசினா? ஆமாம் நீரஜ், ஜானியோட நம்பர் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். நீரஜ் தன் மொபைலில் ஜானி நம்பரை குறித்து கொண்டான். தன் ஆட்களுக்கு அழைத்தான். சித்தப்பா, இனி நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். அவனை கொண்டாந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறேன். ஒரு வேலை முடியலனா அவனோட பாடியை கொண்டு வந்து உங்கள் காலில் போடுறேன். நீரஜ் கண்களில் வெறியுடன் சொல்ல கேசவன் அவனை மகிழ்வாய் பார்த்தார். அசோக், திவ்யா அழைக்க அசோக் திரும்பினான். கீர்த்தியோட அண்ணன் ஃபோன் பண்ணாரு. பாவமாக இருந்துச்சு. கீர்த்தி நம்மளால மீட்டு கொடுக்க முடியுமா அசோக்? திவ்யா கேட்க அசோக் பதில் சொல்லாமல் மௌனமாய் இருந்தான். சட்டென்று எழுந்தான். டேவிட், சொல்ல அசோக், டைம் என்ன? அந்த டாக்டருக்கு நாம் கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. அசோக் தன் பிஸ்டலை எடுத்தான். திவ்யா பதட்டமாய் பார்த்தாள். அசோக், என்ன செய்ய போற? திவ்யா கேட்க அசோக் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. வா போலாம். டேவிடிடம் சொல்லியபடி அண்டர் கிரவுண்டுக்கு இறங்கினான். அறையின் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். டாக்டர் சந்திரசேகர் கொஞ்சமும் அலட்டிக்கொள்ளாமல் அவனை பார்த்தார். சார், அசோக் அழைத்தான். என்ன கொலை பண்ண போறியா? டைம் முடிஞ்சிடுச்சு, அதுக்கு தானே வந்த? கொண்டுட்டு போ. டாக்டர் சந்திரசேகர் நக்கலாக சொல்ல அசோக் மௌனமாய் பார்த்தான். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார், ப்ளீஸ், கேட்டான். என்ன கேள்வி? கேளு. கீர்த்தி உயிரோட இருக்காளா இல்லையா? அவளுக்கு என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்னை தொட்டா விளைவுகள் விபரீதமாக இருக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதான் என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க. நக்கலாக சிரித்தபடி சொன்ன டாக்டர் சந்திரசேகர் தொடர்ந்தார். நீ கெஞ்சினாலும் சரி, மிரட்டினாலும் சரி, நான் எதுவும் சொல்ல போறதில்ல, நீ போலாம் சொன்ன டாக்டர் சந்திரசேகரை அறைய போன டேவிடை அசோக் தடுத்தான். வேண்டாம் டேவிட், டாக்டர் சார் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். இனிமே நாம் அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். அவரும் இனிமே எதுவுமே சொல்ல வேண்டாம். நாம போலாம் வா என்று சொன்ன அசோக் திரும்பி நடந்தான். டேவிட் மௌனமாய் தொடர்ந்தான். கதவருகே சென்ற அசோக் திரும்பி பார்த்தான். டாக்டர், என்ன சொல்லு. நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு இல்லையா? சொன்னவர் சொல்லி முடிக்கும் முன் தலையில் தோட்டா வாங்கி வினோதமாய் அலறியபடி சரிந்தார். சாரி டாக்டர், உங்க நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு சொன்ன அசோக் தன் பிஸ்டலை மீண்டும் பாக்கெட்டில் போட்டபடி சொன்னான். டாக்டரோட டெட் பாடியை ஃபோட்டோ எடுத்து ரிசர்ச் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பு. மெசேஜ் டோன் வர டாக்டர் கேசவன் எடுத்து பார்த்தார். ஜானியிடமிருந்து ஃபோட்டோ வந்திருக்க அதை கிளிக் செய்தார். ஃபோட்டோ லோட் ஆனது. என்னவென்று பார்த்தார். அதிர்ந்தார். இது டாக்டர் சந்திரசேகர் தானே? அப்படியென்றால் டாக்டர் இறந்து விட்டாராம். டாக்டர் கேசவன் அதிர்ந்து போய் மீண்டும் உன்னிப்பாய் பார்த்தார். டாக்டர் சந்திரசேகர் தான். எவ்வளவு தைரியம் இருந்தால் அவன் டாக்டரை கொன்றிருப்பான்.
டாக்டர் கேஷவன் விழிகள் சிவந்தன. அந்த அசோக்கை நான் சாதமா நினைச்சிட்டேனே. என் கனவை தகர்த்த அவனை நிச்சயமாக விடமாட்டேன். அவனை இங்கே கொண்டு வந்து மிஷினில் வைத்து சித்திரவதை செய்து கொல்லவில்லை என்றால் என் பெயர் கேஷவன் இல்லை. சற்று நேரம் யோசித்த கேஷவன் இன்டர்காமை எடுத்தார். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். விக்டர் இருக்கானா? இருக்கார் சார். யாரும் கண்புங்க. அடுத்த 10வது நிமிடத்தில் தன் முன் வந்து நின்ற விக்டரை ஏறிட்டார் டாக்டர் கேஷவன். ஒரு சோகமான செய்தி டாக்டர். டாக்டர் சந்திரசேகர் இஸ் நோ மோர். கேஷவன் சொல்ல விக்டர் அதிர்ந்தான். சார், மெமரி இன்ஃபியூஷன் சாம்பிள்ஸ் இனிமே நீ தான் ஹேண்டில் பண்ணணும். சார், நான் டாக்டர் சந்திரசேகரோட அசிஸ்டண்ட். எனக்கு அவர் அளவுக்கு ஏதோ சொல்ல வந்த விக்டரை சொல்ல விடாமல் தடுத்தார் டாக்டர் கேஷவன். உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அது இல்லை சார், நான் ஏதாவது பண்ண போய் சாம்பிள்ஸ் செத்து போயிட்டாங்கன்னா சாகட்டும். கேஷவன் சொல்ல விக்டர் அதிர்ந்தான். சார், எத்தனை சாம்பிள்ஸ் வேணாலும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், ஓகேவா? டாக்டர் சந்திரசேகரோட பிளேஸில் இனிமே நீ தான். டாக்டர் கேஷவன் தீர்மானமாய் சொல்ல விக்டர் தயக்கமாய் தலையசைத்தான். ஃப்ரெண்ட்ஸ், அசோக் அழைக்க கார்த்திக், டேவிட், திவ்யா மூவரும் அவனை நிமிர்ந்து பார்த்தனர். இந்நேரம் நாம் அனுப்பிச்ச ஃபோட்டோவை டாக்டர் கேஷவன் பார்த்துருப்பாரு. எதுக்காக டாக்டர் சந்திரசேகரை கொன்னேனோ அவர் மனித குலத்துக்கு செஞ்சது ரொம்பவே கொடூரமான ஒன்று. மெமரி இன்ஃபியூஷன் டெக்னிக் ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் ரிசர்ச் பண்ணுறாங்க. அங்கே இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும்னா கவர்மெண்ட் கிட்ட முறைப்படி சொல்லி பெர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும். அப்படி தான் பண்ணுறாங்க. சாம்பிள்ஸாக போகிறவங்க கிட்ட என்னென்ன ரிஸ்க்குன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடுவாங்க. அதுக்கு சம்மதிச்சு அக்ரிமெண்ட் போட்டு தான் ரிசர்ச் நடக்கும். ஆனால் இந்த டாக்டர் கேஷவன், டாக்டர் சந்திரசேகர் 2 பேருமே யாருக்கும் தெரியாம எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இல்லை தெரிஞ்சிருந்தாலும் எப்படியாவது சரி கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்தி சொன்னதை வச்சு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கிற காட்டில் நிறைய சாம்பிள்ஸை கொண்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்னு யோசிச்சு பார்த்தேன். சம்டைம்ஸ் இன்ஃபியூஷன் சரியாக அமையாமல் சாம்பிள்ஸ் தாறுமாறாக பிஹேவ் பண்ணும். அப்படி ஒருவேளை எராட்டிக்காக பிஹேவ் பண்ணுறவங்கள வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாதுன்னா அவங்கள டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் பண்ணியிருக்காங்கன்னு என்னோட கெஸ்ஸு. இவ்வளோ கொடூரமான கொலைகள் வெளியுலகத்துக்கு எப்படி தெரியாமல் போயிருக்கும்? கார்த்திக் கேட்டான். அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற கடுமையான பாதுகாப்பு கெடுபிடிகள் தான். அங்கே என்ன நடக்குதுன்னு வெளியாளுங்களுக்கு எதுவுமே தெரியாது. பாதிக்கப்பட்டவங்களோட புகாரை போலீஸ் வாங்குறதில்ல. அதுக்கு காரணம் அந்த டாக்டருக்கு ஹை லெவல்ல நல்ல ஹோல்டு இருக்கலாம். சொன்ன அசோக் எல்லோரையும் பார்த்தபடி தொடர்ந்தான். டாக்டர் சந்திரசேகரனுடைய டெட் பாடியை பார்த்ததும் டாக்டர் கேசவனுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தில் நிச்சயமாக ஏதாவது தப்பு பண்ணுவான். அப்படியே அவன் தப்பு பண்ணுனானா அவனை உணர்ச்சி வசப்படுத்தணும். என்னோட கெஸ் கரெக்டாக இருந்தா இந்நேரம் நம்மளை கொல்ல ஆள் அனுப்பியிருப்பான். அப்போ நாம் என்ன பண்ணணும்? வரவங்களுக்காக காத்திருக்கணுமா? கூடாது. அவனோட ஃபோக்கஸை ஃபுல்லாக நம்ம இடத்துல தான் இருக்கணும். ஆனால் நாம் சென்டருக்குள்ளே நுழையணும். அசோக் சொல்ல திவ்யா திகைத்தாள். அது சரியா வருமா அசோக்? அந்த சென்டருக்குள்ளே போகாமல் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எந்த எவிடன்ஸும் நமக்கு கிடைக்காது. நம்ம பிளான், நாம் உள்ளே போகணும், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக நமக்கு அங்கே ரிஸ்க் ஜாஸ்தி. நம்ம உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். எல்லார்கிட்டயும் பிஸ்டல் இருக்கணும். உங்களுக்கு ஆபத்துனா தயவு தாட்சியம் இல்லாமல் சுடுங்க. அங்கு சற்று நேரம் மௌனம் நிலவியது. கார்த்தி அதை கலைத்தான். சென்டருக்குள்ளே நாம் எப்படி நுழைய முடியும்? இப்போ இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்களே. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அசோக்? அவன் பேப்பரில் சென்டருக்கு வேக்கன்சின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கான் இல்லையா? செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கும் ஆள் வேணும்னு கேட்டிருக்கான். புரியல. அதுக்கும் கால் லெட்டர் வேணுமே. அதுக்கு தான் நம்ம வேறு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். என்னது? நாங்கள் எங்கள் பயோடேட்டாவை ஆஃபீஸில் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டான். அவனே வாங்கிட்டு போய் கொடுப்பான். ஃபுல்லாக கேளு கார்த்தி. அங்கே 4 பேரும் போகிறோம். 3 பேரும் கேட்டில் செக்யூரிட்டி கிட்ட பேசும்போது நான் என்கிட்ட இருக்கிற ஆன்டி டிப்ரெஸ்மெண்ட் வேப்பரை ஸ்ப்ரே அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிடுவேன். செக்யூரிட்டிகளுக்கு அது என்னன்னு புரியறதுக்குள்ள மயக்கம் ஆயிடுவாங்க. நாம் உள்ளே நுழைஞ்சிடுறோம். அசோக், ஒருவேளை அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம நிலைமையை யோசிச்சு பார்த்தியா? கவலைப்படாத, அப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக வராது. ஒருவேளை அப்படி ஒரு நிலைமையில நாம் மாட்டிக்கிட்டா நம்ம பிஸ்டல் அவங்க வச்சிருக்கிற கண்ணை விட ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அசோக் சொல்ல டேவிட் புன்னகையுடன் தன் கட்டை விரலை உயர்த்தி தம்ஸ்அப் காட்டினான். கார்த்தி, சொல்ல அசோக், நான் சொன்னது ரெடி தானே? அசோக் கேட்க புரிந்து கொண்ட கார்த்திக் தலையசைத்தான். ரெடி அசோக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு சென்டருக்குள்ளே நுழையிறோம். ஓகே அசோக். அசோக் திவ்யா அழைக்க திரும்பினான். சொல்லு திவ்யா. கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். என்ன வேணும்? நைலான் கயிறு பாக்கெட்டு, நைஃபு, பெப்பர் ஸ்ப்ரேயரு. ஓகே, அப்படியே பென் டார்ச்சர் கூட வாங்கிடு. போயிட்டு வந்துடுவா. தனியாவா போகிற? இங்கே பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கு தானே போகிறேன். திவ்யா சொல்ல டேவிட் என்ன பண்ணுறா? அவனும் கூட வரட்டும் என்றான் அசோக். ப்ரே பண்ணிகிட்ருக்கான். சரி வா, நாம் போயிட்டு வரலாம். வேண்டாம் அசோக், நைட்டு நமக்கு நிறைய வேலை இருக்குது. நீ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். திவ்யா சொல்ல அசோக் யோசனையாய் தலையாட்டினான்.
நீரஜின் மொபைல் அடித்தது. அவனிடம் வேலை செய்யும் ராபர்ட். ஹலோ, சொல்லு ராபர்ட். அந்த பொண்ணு இப்ப தனியா ஒரு மால்ல இருக்கு. ராபர்ட் சொல்ல நீரஜ் விழிகள் சிவந்தன. ராபர்ட், நான் இப்ப அங்க வந்துடுறேன். அவ அந்த மால்ல இருந்து எங்கேயும் வெளியில போகாம பாத்துக்க. மறுமுனையில் ராபர்ட் என்றான். திவ்யா லிப்டில் நுழைந்து 3ஆம் தளத்திற்கு வந்தாள். வீட்டு உபயோகப் பொருட்கள் பிரிவில் தான் வாங்க வேண்டிய அனைத்தையும் வாங்கினாள். பில் போடும்போதுதான் கவனித்தாள் தான் எங்கு சென்றாலும் அவன் தொடர்ந்து வந்ததை. அதே நேரத்தில் அவன் தன்னைத்தான் தொடர்கிறானா என்ற சந்தேகமும் அவளுக்கு இருக்க, பொருட்களை வாங்கி கொண்டு வெளியே வந்தவள் 4ஆம் தளத்திற்கு படிக்கட்டுகளில் ஏறினாள். அவன் பின்னால் வருகிறானா என்று பார்த்தாள். இல்லை, அவன் பின் தொடரவில்லை. யாரோ ஒருவன் என்று எண்ணிய திவ்யா மீண்டும் லிப்டில் நுழைந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்பொழுது அவனை மீண்டும் பார்த்தாள். இவன் நிச்சயமாக என்ன ஃபாலோ செய்கிறான். என்ன செய்யலாம்? யோசித்தவள் வெளியே வந்தாள். அவனும் விடாமல் தொடர திவ்யா தான் சற்று முன் வாங்கிய பெப்பர் ஸ்ப்ரேயரை கையில் எடுத்தாள். ஒரு மறைவிடம் தெரிய அதில் ஒளிந்து கொண்ட திவ்யா தன்னை பின்தொடர்பவனுக்கு கையில் பெப்பர் ஸ்ப்ரேயுடன் காத்திருந்தாள். ராபர்ட் திவ்யா தன்னை கண்டுகொண்டு விட்டாள் என்பதை அறியாமல் வந்தான். திகைத்தான். திவ்யா பெப்பர் ஸ்ப்ரேயரை கையில் எடுக்க ராபர்ட் நிலைமையை உணர்ந்து பின் வாங்குவதற்குள் அந்த தடி திவ்யாவின் பின்தலையை தாக்கியது. யார் தன்னை தாக்கியது என்று திவ்யா திரும்பி பார்த்தும் முடியாமல் தரையில் சரிந்தாள். ராபர்ட் பார்க்க நீரஜ் கீழே கிடந்த திவ்யாவை குரூரமாக பார்த்தபடி சிரித்தான். ராபர்ட், சொல்லு நீரஜ். நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, டாக்டர் கிட்ட சொல்லி வாங்கி தரேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இவளை என்ன பண்ணணும்? ராபர்ட் கேட்டான். இவளை நம்ம வண்டியில ஏத்தி சென்டருக்கு கொண்டு போகணும். நீரஜ் தன் மொபைலை எடுத்தான். டாக்டர் கேஷவனுக்கு அழைத்தான். ஹலோ சித்தப்பா, நான் தான். சொல்லு நீரஜ். டாக்டர் சந்திரசேகரை கடத்திட்டு போனவ இப்ப நம்ம கஸ்டடியில இருக்கா. நீரஜ் சொல்ல மறுமுனையில் டாக்டர் கேஷவன் உற்சாகமாய் கத்தினார். அவளை இங்க கொண்டு வா. சரி சித்தப்பா. 1 மணி நேரத்தில் டாக்டர் கேஷவன் முன்பாக திவ்யா கிடத்தப்பட்டிருக்க, இவதான் ஃபேக் போட்டோ காட்டி டாக்டரை கொண்டு போனவ. ஆத்திரமாய் சொன்ன கேஷவன் தன் மொபைலை எடுத்தார். ஜானியின் நம்பருக்கு அழைத்தார். மாலுக்கு போன திவ்யா ஏன் இன்னும் வரல என்று யோசித்தபடி வெளியே பார்த்த அசோக் ஜானியின் மொபைல் அடிக்க எடுத்து பார்த்தான். டாக்டர் கேஷவன் லைனில் இருக்க, ஹலோ அசோக், நான் தான் டாக்டர் கேஷவன். தெரியும், டாக்டர் சந்திரசேகரை கொன்னு பெரிய தப்பு பண்ணிட்டியே. கேஷவன் ஆத்திரமாய் சொல்ல அசோக் மௌனமாயிருந்தான். அசோக், உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அப்படியே வாட்ஸ்அப்பை போய் பாரு. கேஷவன் சொல்ல அசோக் வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்தான். ஃபோட்டோ லோடானது. பார்த்த அசோக் அதிர்ந்தான். திவ்யா, திவ்யா எப்படி? அவங்கிட்ட என்ன அசோக், அதிர்ச்சியா இருக்கா? கவலைப்படாத, இப்போ உயிரோட தான் இருக்கா. ஆனா சீக்கிரமாவே செத்துடுவா. உன்ன மாதிரி நான் நெத்தில சுட்டெல்லாம் சாகடிக்க மாட்டேன். துண்டு துண்டா வெட்டி எரிச்சு கொலை பண்ணலாம்னு இருக்கேன். சாம்பல் கிடைக்கும், சீக்கிரமா வந்து பொறுக்கிட்டு போ. டாக்டர் கேஷவன் குரலில் தெரிந்த தீவிரம் அசோக்கை உரைய செய்தது. சார் அழைத்தான். என்ன அசோக், சொல்லு. திவ்யாவை விட்டுடுங்க ப்ளீஸ். அப்படியா? சரி விட்டுடலாம். ஆனா அதுக்கு பதிலா நீ வரியா? டாக்டர் கேஷவன் கேட்க அசோக் சற்றும் யோசிக்காமல் சொன்னான். வரேன். அசோக் எழுந்தான். கார்த்தி அழைக்க அங்கே வந்த கார்த்தி அசோக்கின் முகத்தை பார்த்து திகைத்தான். அசோக், என்னாச்சு? நத்திங். நீயும் டேவிடும் பத்திரமா இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். எனக்கு புரியல அசோக், எங்கே போற நீ? திவ்யா எங்க? இன்னைக்கு நைட்டு நம்ம 4 பேரும் சென்டருக்கு போகிறோம், அப்படிதானே? இல்லை, அதில் ஒரு சின்ன சேஞ்ச். ஏன், என்னாச்சு? வந்து சொல்கிறேன். அசோக் சொல்ல கார்த்திக் புரியாமல் தலையாட்டினான். பிஸ்டலை எடுத்துக்கொண்டு போகலாம், ஆனால் கேட்டில் அதை நிச்சயமாக வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அவனை இப்பொழுது என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. எது எப்படி இருந்தாலும் திவ்யாவை அங்கிருந்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். தனக்குள் யோசித்த அசோக்கின் கையை பற்றிய கார்த்திக் கேட்டான். அசோக், ஆர் யூ ஆல்ரைட்? எஸ். நானும் கூட வரவா? கார்த்தியின் கண்களில் தெரிந்த பாசம் அசோக்கை நெகிழ்த்தியது. வேண்டாம், நீயும் டேவிடும் பத்திரமா இருங்க, நான் வந்துடுறேன் சொன்ன அசோக் கேட் நோக்கி போய் பின் சட்டென்று திரும்பி வந்து கார்த்தியை அணைத்து கொண்டான். அசோக், என்னாச்சு? உண்மையை சொல்லு. ஒன்னுல கார்த்தி. சொன்னபடி புன்னகைக்க கார்த்தியின் மனம் சமாதானமானது. அசோக் தன் புல்லட்டில் கேசவ் ரிசர்ச் சென்டரை நோக்கி விரைந்தான். 3/4 மணி நேரத்தில் சென்டரை அடைந்தான். கேட்டில் அவனை ஒரு செக்யூரிட்டி தடுத்தான். யாரை பார்க்கணும்? டாக்டர் கேஷவன். அப்பாயின்மெண்ட் இருக்கா? எஸ், அவர் வர சொல்லி தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். செக்யூரிட்டி டாக்டர் கேஷவனின் பிஏவிற்கு அழைத்தான். திரும்பி வந்தவன், சார் நீங்க போலாம் என்றான். அசோக் புல்லட்டில் உள்ளே நுழைந்தான். அவன் பார்வை சுற்றும் முற்றும் நடப்பவற்றை கவனித்தபடியே இருந்தது. வெளியே இருந்து பார்த்தால் சந்தேகத்திற்கு இடமாக எதுவும் இல்லை. இவன் விவரமான கிரிமினல்தான். யோசித்த அசோக் மெயின் பிளாக்கிற்கு வந்தான். புல்லட்டை பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான். எஸ் சார்
என்று ரிசப்ஷனிஸ்டிடம் டாக்டர் கேஷவன். செகண்ட் ஃப்ளோர் சார். அவள் சொல்ல 2ஆம் தளத்தை நோக்கி நடந்தான். டாக்டர் கேஷவன் என்றிருந்த அறைக்கு வெளியே நின்றவனை பிஏ உள்ளே போக சொன்னார். அசோக் உள்ளே நுழைந்தான். வெல்கம் அசோக். டாக்டர் கேஷவன் சொல்ல அசோக் தேங்க்ஸ் டாக்டர் என்றான். நீ டாக்டர் சந்திரசேகரை கொன்னுட்ட, என்னோட கனவையும் தகர்த்துட்ட. எப்படி இருந்தாலும் நீ சாகத்தான் போற. உனக்கு நான் ஏற்கனவே மரணம்னு எழுதி வச்சிட்டேன். ஆனாலும் உன்னை பார்க்குறப்ப சந்தோஷமாக தான் இருக்கு. உன்னோட டீமில் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே நீ ஓடி வந்துட்ட. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். உன்னோட பாராட்டுக்கு நன்றி. திவ்யா எங்க? ஆனாலும் நீ கொஞ்சம் அப்பாவி தான் அசோக். என்னை பற்றி நீ சரியாக தெரிஞ்சுக்கல. உன்னை இங்கே வர சொன்னது திவ்யாவை ஒப்படைக்கவா? நோ, நெவர். டாக்டர் கேஷவன் சொல்ல அசோக் கோபமாய் பார்த்தான். ஐயோ, அப்படி பார்க்காத அசோக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நக்கலாக சிரித்த கேஷவன் நீரஜ் என்று வாசலை பார்த்து அழைக்க நீரஜ் உள்ளே வந்தான். அவன் கையில் பிஸ்டல். சித்தப்பா. சொல்லு நீரஜ். இவன் தான் நீங்க தேடிட்டு இருந்தவனா? போட்டுட்டவா? பிஸ்டல் லாக்கை ரிலீஸ் செய்தபடி நீரஜ் கேட்க வேண்டாம் என்றார் டாக்டர் கேஷவன். என்னாச்சு சித்தப்பா? இவனோட சாவு எப்படி இருக்கணும்னு நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். சொன்ன கேஷவனை குழப்பமாய் பார்த்தான் நீரஜ். புரியலையே. கொஞ்ச நேரத்துல புரியும். இப்படி ஒருத்தன் இந்த உலகத்துல இருந்தான்னு யாருக்கும் தெரியாதபடி கொடூரமான சாவா இருக்கும் இவனுக்கு. கேஷவன் சொல்ல அசோக் அதை கண்டுகொள்ளாமல் கேட்டான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். திவ்யா எங்க? அதை சொல்லு. கேட்டா அசோக்கின் முகத்தை உற்று பார்த்த கேஷவன் சொன்னார். அவ செத்து போயிட்டா. அவர் சொல்ல அசோக் அதிர்ந்தான். சார். என்ன சொல்லு. இப்பவும் கேட்குறேன். திவ்யாவை தயவு செஞ்சு அனுப்பிடுங்க. என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. தோடா, இவன் நமக்கு பெர்மிஷன் கொடுக்குறான். இவனை என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்லி. ஏண்டா, உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் நாங்கள் ஒன்று எதுவும் பண்ண முடியாதா? கேட்ட நீரஜ் அசோக் கன்னத்தில் அறைந்தான். அசோக் பதில் சொல்லாமல் மௌனமாய் இருக்க அப்பொழுது அவன் பார்வையில் பட்டது 2 சேருக்கு நடுவில் கிடந்த திவ்யாவின் ஹேண்ட்பேக். டாக்டர் கேஷவன் இன்டர்காமில் அந்த இருவரையும் அழைத்தார். அவர்கள் அவர் முன்னால் வந்து நின்றனர். அவர்களிடம் அசோக்கை கை காட்டி சொன்னார். இவனை மொட்டை மாடிக்கு கொண்டு போங்க. அவர்கள் தலையசைத்தனர். அசோக்கை நெருங்கினர். நீரஜுக்கு ஒன்றும் புரியவில்லை. சித்தப்பா என்ன பண்றீங்க? சொல்லு நீரஜ். அவனை இங்கே போட்டு தள்ளதை விட்டுட்டு வேற எங்கே கொண்டு போக சொல்றீங்க? எதுக்கு? நீரஜ் கோபமாக கேட்க கேஷவன் சிரித்தார். நீயும் அவங்க கூட போய் பாரு, இவனுக்கு என்ன கதி நடக்குதுன்னு அவர் குரூரமாய் சொல்ல நீரஜ் ஒன்றும் புரியாமல் தலையசைத்தான். ஓகே அசோக், அப்போ அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாமா? அடுத்த ஜென்மத்திலையும் உனக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறது நானாக தான் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். போயிட்டு வா. டாக்டர் கேஷவன் நக்கலாக சொல்ல அசோக் மௌனமாய் நின்றார். அந்த இருவரும் அசோக்கின் இருபுறமும் வந்து நின்றனர். அசோக்கை நெட்டி தள்ளியபடி லிஃப்டிற்கு அழைத்து வந்தனர். நீரஜ் கையில் பிஸ்டலுடன் அவர்களை தொடர்ந்தான். ஆமா, அந்த பொண்ணு என்ன உன்னோட லவ்வரா? நீரஜ் கேட்க இல்லை என்று தலையசைத்தான் அசோக். அப்புறம் எதுக்கு அவளுக்காக நீ வந்து உயிரை விடுற? ஃப்ரெண்டு. அசோக் சொல்ல நல்ல ஃப்ரெண்டு. நக்கலாக சொன்ன நீரஜ் தொடர்ந்தான். அவளை தூக்கிட்டு வந்தது யார் தெரியுமா? யாரு? நான் தான். இன்னும் சொல்ல போனா இந்த பிளான் போட்டு கொடுத்ததே நான் தான். நீரஜ் பெருமையுடன் சொல்ல அசோக் அவனை அமைதியாக பார்த்தான். என்ன கொன்னுண்ணும் போல இருக்கா? இல்ல, பொய் சொல்லாத. திவ்யா எங்க இருக்கா இப்ப? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஏன், நீ தான் கொஞ்ச நேரத்தில் சாக போறியே. அவ சேஃபா இருக்கான்னு தெரிஞ்சா ஒரு நிம்மதி கிடைக்கும். அதான். பரவாயில்ல, நிம்மதி இல்லாமையே செத்துப்போ. நீரஜ் கேலியாக சிரித்தபடி சொல்ல அந்த இருவரும் உடன் சேர்ந்து சிரித்தனர். லிஃப்ட் மொட்டை மாடியை அடைந்தது. என்ன சொல்ற கார்த்தி? டேவிட் பதறினான். எனக்கு பயமா இருக்கு. திவ்யா இன்னும் வரல. அவன் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அசோக் எங்கேயோ தனியா போயிருக்கான். போறதுக்கு முன்னாடி உன்னை கட்டி பிடிச்சிட்டு போயிருக்கான். ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு. அவன் நம்மக்கிட்ட மறைச்சிட்டான். அநேகமா அசோக் சென்டருக்கு தான் போயிருக்கணும். நம்மளை சேஃபா இருக்க சொல்லியிருக்கான். கார்த்தி, நீ பிஸ்டல் எடுத்துக்க, நானும் எடுத்துக்கிறேன். டாமி, நான், நீ 3 பேரும் இப்பவே கிளம்பணும். என்ன சொல்ற டேவிட்? நாம தாமதிக்க கூடாது. நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க 2 பேருக்கும் ஆபத்தா இருக்கும். டேவிட் காரை ஸ்டார்ட் செய்ய கார்த்திக் ஏறிக்கொண்டான். டாமி பின் சீட்டில் ஏறியது. கார் விரைந்தது. திவ்யா மெலிதாய் சிரமப்பட்டு கண்களை திறந்தாள். எதிரில் நின்றிருந்த விக்டரை பார்த்து குழப்பமானாள். தான் எங்கிருக்கிறோம் என்று பார்த்தாள். என்ன விக்டர், அவளுக்கு நினைவு திரும்பிடுச்சா? டாக்டர் கேஷவன் கேட்டார். ஆமா சார். இவளையாவது ஒழுங்கா யூஸ் பண்ணுவியா, இல்லை இவளுக்கும் மற்றவங்களுக்கு நடந்த கதிதானா? கேஷவன் கேட்க விக்டர் மெதுவாய் சொன்னான். ட்ரை பண்றேன் சார். ட்ரை இல்லை, இந்த முறை சக்ஸஸ் ஆகணும். இல்லனா நீ உயிரோடு இருக்கிறது கஷ்டம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். புரியுதா? புரியுது சார். விக்டர் சொல்ல திவ்யா இருவரையும் குழப்பமாய் பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குற? என்ன நடக்குதுன்னா? சிரித்தபடி கேட்ட டாக்டர் கேஷவன் தொடர்ந்தார். இப்பெல்லாம் போலீஸ் ரொம்ப கவனமாக இருக்காங்க.
தீவிரவாதிகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவங்க வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. அது மட்டும் இல்ல, நல்ல தீவிரவாதிங்க பல பேர் கை கால் போய் வீட்ல உட்காந்துருக்காங்க. அவங்களோட உடல் திறன் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா மூளை அது ரொம்ப ஷார்ப்பா தானே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? பொண்ணுங்கன்னா அந்த அளவுக்கு செக்கிங் இருக்காது எங்கேயுமே. ஒரு தீவிரவாதி மெமரிய ஒரு பொண்ணுக்கு இன்ஃப்யூஸ் பண்ணா ஐடியா எப்படி? செமையா இருக்குல்ல? டாக்டர் சந்திரசேகரோட ஐடியா இது. அவர் மூலமா இன்னும் நிறைய திட்டம் வச்சிருந்தேன். அது எல்லாமே நாசமாயிருச்சு. அசோக்கு டாக்டரை கொன்னுட்டான். அதான் உன்னை கடத்திட்டு அசோக்கை வர வச்சோம். அவனும் இந்நேரம் செத்து இருப்பான். டாக்டர் கேஷவன் சொல்ல திவ்யா அதிர்ந்தாள். என்னடா சொல்ற? அட என்னம்மா நீ, வயசானவனை போய் வாடா போடான்னு சொல்ற. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வெயி, உன்னை கொல்றது நானா தான் இருப்பேன். திவ்யா ஆத்திரமாக கத்த டாக்டர் கேஷவன் சிரித்தார். அதுக்கு மேல நீ ஒன்று பண்ணணுமே. சொன்னவர் தொடர்ந்தார். என்னன்னு பாக்குறியா? உயிரோட இருக்கணும். முடியுமான்னு பாரு. கேஷவன் திரும்பினார். விக்டருக்கு கண் காட்ட அவன் ஒரு இன்ஜெக்ஷனை கொண்டு வந்து திவ்யாவின் தோளில் செலுத்தினான். கொஞ்ச நேரத்தில் திவ்யா மயக்கமாகிவிட கேஷவன் விக்டரிடம் கேட்டார். எல்லாம் ரெடியா? ரெடி சார். டாக்டர் பிரசாத் மெமரி இன்ஃபியூஷன் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்தும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கூட கிடைக்கல. இந்த முறை பாசிட்டிவ் ஆகணும். திவ்யாவை பார்த்தபடி கேஷவன் சொல்ல, ஆகும் சார் என்றான் விக்டர். என்ன டைம் பிளான் பண்ணியிருக்கீங்க? கேஷவன் கேட்க விக்டர் சொன்னான், சாயங்காலம் 6 மணிக்கு சார். அந்த மிஷினை பார்த்ததும் நீரஜிற்கு புரிந்தது. சித்தப்பா பெரிய ஆள்தான். இருவரும் அசோக்கை அந்த மிஷினரியில் கொண்டு வந்தனர். அசோக் அது என்னவென்று புரியாமல் பார்க்க நீரஜ் சொன்னான், இது என்னன்னு தெரியலையா? உள்ள டங்ஸ்டன் பிளேடு இருக்கு. இதுக்குள்ள ஆளை தூக்கி போட்டா உடம்பு 5 நிமிஷத்துல பீஸ் பீஸா போயிடும். அதோ கீழே இருக்கே, அந்த பர்னர்ல கலெக்ட் ஆகும். அந்த பர்னர் ஸ்விட்சை போட்டா 2 நிமிஷத்துல சாம்பலா மாத்திடும். சித்தப்பா உனக்கு நல்ல தண்டனையை தான் கொடுத்துருக்காரு. அசோக் சுற்றும் முற்றும் பார்த்தான். அந்த இருவரில் ஒருவன் அசோக் தோலை பற்ற தன் கையில் இருந்த ஸ்ப்ரேயரால் அசோக் அவன் கண்களில் அடிக்க அவன் அலறியபடி கீழே உருண்டான். நீரஜும் மற்றவனும் புரியாமல் பார்க்க அசோக் நீரஜிடம் சொன்னான், என்னன்னு பாக்குறியா? திவ்யாவோட ஹேண்ட்பேக்கு கீழே இருந்துச்சு. நீ என் கணத்துல அரைஞ்சி பஞ்ச் டயலாக் பேசுறதுல கவனமா இருந்த. நான் அந்த பெப்பர் ஸ்ப்ரேயரை கையில் எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். நீரஜ் ஆத்திரமானான். தன் பிஸ்டலால் அசோக்கை சுட முயற்சிக்க அவன் பிஸ்டலை தட்டிவிட்ட அசோக் அவன் வயிற்றில் உதைக்க நீரஜ் எகிரி போய் விழுந்தான். கத்தினான், டேய் அவனை பிடி, விடாத. மற்றவன் அசோக் மீது பாய அவனை தூக்கி மிஷினுக்குள் போட்டான். அவன் பயங்கரமாய் அலற அசோக் கண்டுகொள்ளாமல் மிஷினை ஆன் செய்ய டங்ஸ்டன் பிளேடுகள் அவனை தாறுமாறாய் வெட்டின. 5 நிமிடங்களில் அவன் சதை தணுக்களுள் பர்னரில் இருக்க அசோக் நீரஜிடம் கேட்டான், அடுத்து என்ன பண்ணணும்? பர்னர் ஸ்விட்ச் எங்க இருக்கு? ஓ அது. கேட்டபடி ஸ்விட்சை ஆன் செய்ய அவன் சாம்பலானதை உறைந்து பார்த்தான் நீரஜ். அசோக் நீரஜ் அருகில் செல்ல நீரஜ் கத்தினான், வேண்டாம், என்ன ஒன்றும் பண்ணிடாத. நீ அமைதியா இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஆயுசாவது அதிகமாக இருந்திருக்கும். ஒருத்தன் வழியில் குறுக்க வர்றதுக்கு முன்னாடி அவன் யாரு, என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொன்று இருக்கான், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தானே வரணும். இல்லைன்னு வையே இப்படி தான் சாகணும். சொன்ன அசோக் அவனை ஓங்கி மிதிக்க முற்பட அவன் கதறினான், திவ்யா எங்க இருக்கான்னு சொல்லிடுறேன். சொல்லு. விக்டர் கிட்ட. விக்டர் யாரு? பிளாக் 3ல இருப்பான். ஓகே. சொன்ன அசோக் அவன் கழுத்தில் ஓங்கி மிதிக்க கழுத்தெலும்பு முறிய நீரஜ் நம்ப முடியாமல் பார்த்தபடி இறக்க ஆரம்பித்திருக்க கீழே கிடந்த நீரஜின் பிஸ்டலை எடுத்துக்கொண்ட அசோக் பெப்பர் ஸ்ப்ரேயர் பட்டு துடித்துக் கொண்டிருந்தவன் தலையில் வைத்து ட்ரிகரை அழுத்த அவன் எதிர்ப்பு காட்டாமல் சரிந்து கீழே விழ ஒருமுறை சுற்றிலும் பார்த்த அசோக் லிப்டை நோக்கி நடந்தான். லிப்டிலிருந்து வெளிப்பட்ட அசோக்கை கண்டதும் கேஷவனின் பிஏ பதட்டமாய் தடுக்க முற்பட அறை வாங்கினான். எங்கடா அந்த டாக்டரு? உள்ளதான் சார் இருக்காரு. அசோக் அவனை தள்ளிவிட்டு கதவை திறந்தபடி உள்ளே நுழைய அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத டாக்டர் கேஷவன் திகைத்தார். வேகமாக தன் பிஸ்டலை எடுக்க போனவர் அசோக்கின் பிஸ்டலில் இருந்து பாய்ந்த தோட்டா தோளில் பாய சேரோடு தலை குப்புற விழுந்து துடித்தார். அசோக் சேரில் அமர்ந்தபடி தன் காலை அவர் நெஞ்சில் வைத்தான். கேஷவனுக்கு கண்கள் மசமசமாய் தெரிய தன்மேல் சிறு வயதில் கோவில் பார்த்த வேட்டைக்கார சுவாமி அமர்ந்திருப்பது போல் அவருக்கு தோன்றியது. பயத்துடன் கண்களை தேய்த்துவிட்டு பார்த்தார். டாக்டர் சார், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் யாருன்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவையில்லாம நான் யாரையும் கொலை பண்ண மாட்டேன். ஆனா ஒருத்தன் சாகிறதுக்கு 100% தகுதி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சா அவன் கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டான். என்ன ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ். நீங்க திவ்யாவை கடத்திட்டு வராம இருந்திருக்கலாம் சார். தப்பு பண்ணிட்டீங்க. சரி, என்ன அங்கே கூட்டிட்டு போங்க. அங்கே போய் உங்களோட ஸ்மார்ட்னஸ் ஏதாவது என்கிட்ட நீங்க காட்டணும்னு நினைச்சா அதே இடத்துல நீங்க போனா ஆயிடுவீங்க, ஞாபகம் இருக்கட்டும். அசோக் சொல்ல டாக்டர் கேஷவன் நடுங்கியபடி தலையசைத்தார். அசோக், ரத்தம் போயிட்டே இருக்கு. எனக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணலனா செத்து போயிடுவீங்களா? அது செத்துடுங்களேன்.
நீங்களா உயிரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? அசோக் கேட்க கேசவன் திடுக்கிட்டார். எந்திரிங்க டாக்டர். அசோக் அவரை தூக்கிவிட அவர் தட்டு தடுமாறி எழுந்தார். இருவரும் வெளியே வர பிஏ அதிர்ச்சியுடன் பார்த்தபடி திகைத்து நின்றான். லிப்டில் நுழைந்து கீழே வந்தனர். அவரை காரின் பின் சீட்டில் தள்ளிய அசோக் டிரைவிங் சீட்டை ஆக்கிரமித்தான். பிளாக் 3 எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் திரும்பணும். 2 நிமிடங்களில் பிளாக் 3 வர அசோக் இறங்கினான். உள்ளே டாக்டர் கேசவன் மயங்கி இருக்க அவரை கண்டுகொள்ளாமல் காரிடாரில் ஓடினான். எதிரில் வந்த 2 பேர் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அசோக்கை தடுக்க முற்பட ஒருவனை தூக்கி அப்படியே எரிந்த அசோக் மற்றொருவன் முகத்தில் அறைந்தான். சத்தம் கேட்டு இன்னும் இருவர் ஓடிவர ஒருவன் முழங்காலை அசோக் கையிலிருந்த பிஸ்டலிலிருந்து வெளிப்பட்ட தோட்டா துளைத்தது. இரண்டாமவன் பயமாய் பார்க்க அவனை தள்ளிவிட்ட அசோக் அங்கிருந்து சாம்பருக்குள் நுழைந்தான். யார் வேணும்? எங்க விக்டர் யாரு? நான் தான். நீங்க? கேட்ட விக்டரின் கன்னத்தை ஓங்கி அறைந்தான் அசோக். திவ்யா எங்கடா? யார் திவ்யா? கேட்ட விக்டரின் முடியை பிடித்து இழுத்தபடி ஒவ்வொரு பெட்டிலும் இருந்த சாம்பிள்ஸை பார்த்தான் அசோக். 4வது பெட்டில் உயர்கள் கனெக்ட் செய்யப்பட்டு திவ்யா கிடைப்பதை பார்த்த அசோக்கின் ஆத்திரம் விக்டர் மீது திரும்பியது. என்னடா பண்ணிருக்கீங்க? இல்ல, நாங்க ஒன்றும் பண்ணல. கனெக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணுடா அசோக் சொல்ல விக்டர் பதறியபடி மற்ற இருவரை அழைத்தான். அவர்கள் திவ்யா உடம்பில் கனெக்ட் செய்யப்பட்ட ஒயர்களை விடுவித்தனர். திவ்யா! அசோக் அழைக்க அவளிடம் எந்த சலனமும் இல்லை. அசோக் விக்டரை அவன் எதிர்பார்க்காத ஒரு நெடியில் எட்டி உதைக்க அவன் தாறுமாறாய் கை கால் பரப்பியபடி கீழே விழுந்தான். என்னடா பண்ண? சார், செலக்டிவ் இன்ஜெக்ஷன் 1 டோஸ் கொடுத்தேன். 2 மணி நேரம் கழிச்சு அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க. விக்டர் கெஞ்ச அசோக்கின் பார்வை மற்ற பெட்களில் இருந்தவர்கள் மீது படிந்தது. டேய் சார், இப்போ எங்க இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாரையும் நார்மலா மாத்தணும். அவங்க யாருன்ற டீடைல்ஸை கம்ப்ளீட்டா இப்போ கொடுக்கணும், புரியுதா? அசோக் உரிம விக்டர் பயத்துடன் தலையாட்டினான். எஸ் சார். திவ்யாவிற்கு எப்பொழுது மயக்கம் தெளியும் யோசித்த அசோக் காத்திருந்தான். விக்டர் இன்னும் கொஞ்சம் பேரை அழைத்து கொண்டு அங்கிருந்த சாம்பிள்ஸ் அனைவரின் உடம்பில் இருந்த ஒயர்களை விடுவித்து தொடங்கினான். டேய்! அசோக் விக்டரை அழைத்தான். சார், இங்க என்னடா நடக்குது? மெமரி இன்ஃபியூஷன் சார். மெடிக்கல் கவுன்சில் பெர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? சார், அது சொல்லுடா. இங்க நாங்க நிறைய பேர் ஒர்க் பண்றவங்க தான் சார். சம்பளம் கிடைக்குதுன்னு வேலை செய்யறோம், அவ்வளவுதான் சார். சேலரி கிடைச்சா போதுமா? எத்திக்ஸ் வேண்டாம்? சாரி சார். இது வரைக்கும் இங்க எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க? சார், கணக்கு இருக்கா? இல்லை சார். டிஸ்போஸ் எப்படி? இங்கே வா. ஆமா சார். இதெல்லாம் தப்புன்னு யாருக்கு தோணாதா? கொஞ்சம் பேர் இந்த வேலை வேண்டான்னு வெளியில போக முயற்சி பண்ணாங்க சார். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து தேடி பார்த்தாங்க. ஆனால் யாருக்கும் எந்த விஷயமும் தெரியல. சார், உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலாமா? என்ன? சொல்லு. எனக்கும் இங்கே வேலை செய்ய பிடிக்கல சார். எப்படியாவது வெளியில் போகணும்னு ரொம்ப தவிப்பாக இருக்குது சார். ஆனால் என்னால் வெளியில் சொல்ல முடியல சார். பயமாகவும் இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? விக்டர் கேட்க அசோக் விக்டரின் கண்களை உற்று பார்த்தான். அவன் பொய் சொல்வதாக அசோக்கிற்கு தெரியவில்லை. இந்த சென்டர் எப்படி இருந்தாலும் சீல் வச்சிடுவாங்க. நீ அப்ரூவரா மாறுவியா? அசோக் கேட்க விக்டர் தயங்கினான். உனக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? சற்று நேரம் யோசித்த விக்டர் சம்மதமாய் தலையசைத்தான். சரிங்க சார். அப்போது அங்கே இருந்த சாம்பிள்ஸ் லிஸ்ட் ஒருவன் கொண்டு வந்த விக்டரிடம் கொடுக்க அதோ அசோக் வாங்கி பார்த்தான். ரம்யா, சித்ரா, சுந்தர், கீர்த்தி. அசோக் மனம் உற்சாகமானது. கீர்த்தி உயிரோட தான் இருக்கா. ஒருவேளை இது வேற கீர்த்தியா இருந்தா? விக்டர்! சார், இந்த கீர்த்தி பொண்ணோட போட்டோ கொண்டு வா. விக்டர் கொண்டு வந்து கொடுக்க அசோக் அதை வாட்ஸ்அப்பில் கீர்த்தியின் அண்ணன் அருணுக்கு அனுப்பினான். உடனே அவனிடமிருந்து அழைப்பு வந்தது. சார், என்னோட தங்கச்சி தான் சார். காரில் மயங்கியிருந்த டாக்டர் கேசவனுக்கு மயக்கம் தெளிய நடந்ததை எதுவும் அவரால் நம்ப முடியவில்லை. எவனோ ஒருவன் வந்து இவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்துவான் என்பதை துளியும் அவர் மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. தன் மொபைலை எடுத்தார். செக்யூரிட்டி சீஃபுக்கு அழைத்தார். நான் தான் பேசுகிறேன். நம்ம செக்யூரிட்டி எல்லாரையும் கூப்பிடுங்க. உள்ள ஒருத்தன் வந்திருக்கான். அவன் உயிரோட போகக்கூடாது. நீ பிஸ்டலை யூஸ் பண்ணாலும் சரி, கத்தியை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அவனை அடிச்சு கொன்னாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? கேட்டவர் மறுமுனையில் எந்த பதிலும் இல்லாமல் இருக்க ஆத்திரமானார். டேய், நான் சொல்றது கேக்குதா? கத்தினார். நாய் குரைக்கும் சத்தம் கேட்க ஒன்றும் புரியாமல் மீண்டும் கேட்டார். கேக்குதாடா? சாரி டாக்டர், உங்க செக்யூரிட்டி எல்லாம் இங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க. டாக்டர் கேசவன் உச்சக்கட்ட கோபத்தோடு கேட்டார். யாரா நீங்க? அசோக் டீம். சொன்ன டேவிடும் கார்த்திக்கும் உள்ளே நுழைய டாமி அவர்களை தொடர்ந்தது. சார், ஒருவன் விக்டரிடம் வர விக்டர் அவனை என்னவென்று பார்த்தான். அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பிடுச்சு சார். அவன் சொல்ல அசோக் திரும்பினான். கீர்த்தி சுற்றும் முற்றும் பார்த்தாள். பயப்பட வேண்டாமா, என் பேரு அசோக்.
அசோக் சொல்ல கீர்த்தி சார் என்றாள். உங்களால பேச முடியுமா? எஸ் சார். என்ன நடந்தது? தர்மா கம்பல் பண்ணதால நான் டாக்டர் சந்திரசேகர் வீட்டுக்கு போனேன். அங்க என்ன சாம்பிளா யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சது. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடினேன். அடிபட்டுக்கிட்டேன். திரும்ப ஞாபகம் வரும்போது என் ரூம்ல இருந்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா தெரியாதனமா கீழே விழுந்து கட்டில் முனையில அடிபட்டுக்கிட்டேன். என்ன எதுக்கு கொண்டு போனாங்க, எதுக்கு அவங்களா கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு மெமரி இன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய ஒரு தீவிரவாதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அதனால லேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சது. நான் இந்த வேலை வேண்டாம்னு டாக்டர் கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. என்னோட மொபைலை வாங்கிக்கிட்டாங்க. என்னை எங்க போறதுக்கும் விடல. ஒரு நாள் தப்பிக்கிறதுக்காக காட்டுல நடந்து வெளியில போனேன். ஆனா டாக்டரோட ஆளுங்க என்ன பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நினைவு தெரியல. இப்பதான் என்னால பேச முடியுது. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு சொல்ல முடியுது. கீர்த்தி சொல்ல அசோக் அவளுக்கு ஆறுதல் சொன்னான். கவலைப்பட வேண்டாம். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்க அண்ணன் கிட்ட பேசுங்க. கண்டிப்பா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அசோக் எழுந்தான். திவ்யாவில் அருகில் சென்று அமர்ந்தான். இன்னும் திவ்யாவிற்கு நினைவு திரும்பாமல் இருக்க அவனுக்கு பதட்டமாக இருந்தது. விக்டர் சார், டாக்டர் யாராச்சும் இருந்தா வந்து என்னன்னு பார்க்க சொல்லு. சார், இன்னும் 1/2 மணி நேரம்தான். அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். விக்டர் சொல்ல அசோக்கின் மொபைல் அடித்தது. டேவிட். சொல்லு டேவிட். எங்க இருக்க நீ? நான் கார்த்தி டாமி 3 பேருமே சென்டர்ல தான் இருக்கோம். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நாங்க வரோம். டேவிட் சொல்ல அசோக் ஆச்சரியமானான். எப்படி கரெக்டா வந்துட்டீங்க? வழி சொல்றியா? சற்று நேரத்தில் கார்த்திக் டேவிட் இருவரும் உள்ளே வர அசோக் அவர்களை பெருமையாக பார்த்தான். பத்திரமா இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீ பத்திரமா இருக்கணும் எங்களுக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போவாவது சொல்லு அசோக், என்ன ஆச்சு? கார்த்திக் கேட்க அசோக் நடந்ததை சொன்னான். டேவிட் கார்த்தி இருவரும் திவ்யாவை போய் பார்த்தனர். ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? டேவிட் கேட்க இல்லை என்று தலையசைத்தான் அசோக். ஓ, அப்ப எல்லாம் முடிஞ்சிடுச்சா? கார்த்திக் கேட்டான். டீட்டெயில் ரிப்போர்ட் ரெடி பண்ணி சீஃப் செக்ரட்டரிக்கு மெயில் அனுப்பணும். டாக்டர் கேசவனை போலீஸ்ல ஒப்படைக்கணும். அசோக் சொல்ல கார்த்திக் சந்தேகமாக கேட்டான். இந்த கேஸு கோர்ட்ல நிக்குமா? நிக்கும்னு நம்புவோம். ஒருவேளை நிக்கலனா எங்க போயிட போறாரு? நாம எங்க தானே இருக்க போறோம்? அசோக் சொல்ல டேவிட் சிரித்தான். கீர்த்தி அசோக் அருகில் வந்தாள். சார். சொல்லுங்க. அண்ணா உங்ககிட்ட பேசணுமா? கொடுங்க. சொன்ன அசோக் மொபைலை வாங்கி கொண்டான். சொல்லுங்க அருண். சார், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு பேச முடியல சார். அழுகையா வருது சார். நம்பிக்கை இழந்துட்டேன் சார். நீங்க என் தங்கச்சிக்கு திரும்ப லைஃப் கொடுத்துருக்கீங்க சார். இட்ஸ் ஓகே. நாங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணிடல அருண். கடவுளுக்கு தெரியும் எப்போ யாரை கூப்பிடணும்னு. நிம்மதியா இருங்க. நான் உங்களை வந்து நேரில் பார்க்குறேன் சார். வாங்க. 1/2 மணி நேரம் கடந்திருக்க அசோக், கார்த்தி, டேவிட் மூவரின் பார்வை திவ்யா மீதே இருந்தது. டாமி வந்ததுக்கப்புறம் நீ எங்களெல்லாம் கன்சிடர் பண்றதே இல்லை அசோக். திவ்யா சொன்னது ஞாபகத்திற்கு வர அசோக் திவ்யாவின் முகத்தை பார்த்தான். கார்த்தி. சொல்ல அசோக். அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அசோக் விக்டரை ஏறிட்டான். இங்க வா. சார், செடேட்டிவ் டோஸ் ஜாஸ்தியாக கொடுத்துட்டியா? உண்மையை சொல்லு. இல்லை சார், நான் கரெக்டாக தான் கொடுத்தேன். அதிகமெல்லாம் கொடுக்கல சார். அப்புறம் ஏண்டா இன்னும் அவன் கண்மொழிக்கல? அசோக் கேட்க விக்டர் குழப்பமாய் பார்த்தான். சார், அது நீ சொன்ன டைமு முடிஞ்சிடுச்சு. சார், இப்போ நீ உண்மையை சொல்லலனா என்ற அசோக் விக்டரின் சட்டையை பிடிக்க திவ்யா மெல்ல அசைந்தாள். டேவிட் உற்சாகமாய் கூச்சலிட்டான். அசோக், திவ்யாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. விக்டரை விட்ட அசோக் திவ்யாவின் முகத்தை பார்க்க அதே நேரத்தில் அசோக்கின் முகத்தை பார்த்து திவ்யாவின் முகம் மலர்ந்தது. அசோக், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை திவ்யா, ஐம் ஓகே சொன்ன அசோக் கார்த்தியிடம் திரும்பி சொன்னான். சீஃப் செக்ரட்டரிக்கு மெயில் அனுப்பிச்சிடு. அவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்புவாங்க. இந்த சென்டர் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிடும். டாக்டர் கேசவனை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இங்கே வேலை செய்கிறவங்க நிலைமை என்ன ஆகும்? கவர்மெண்ட் அவங்க கூட பேசி முடிவெடுக்கும். ஓகே அசோக், போலாமா? அசோக், கார்த்தி, திவ்யா, கீர்த்தி 4 பேரும் ஏறிக்கொள்ள டேவிட் காரை ஸ்டார்ட் செய்தான். மறுநாள் அனைத்து டிவி சேனல்களிலும் கேஷவ் ரிசர்வ் சென்டர் இடம்பெற்றிருந்தது. மனித குலத்திற்கே மாபெரும் அச்சுறுத்தல். ஞாபக பரிமாற்றம். கொடூர டாக்டர் கைது. மெமரி இன்ஃபியூஷன். வரமா சாபமா? கொலைக்கார டாக்டர் கேசவன் கைது. தலைநகரத்தில் மக்கள் யாவரும் அறியாவண்ணம் இத்தகைய சமூக விரோத செயல்களில் ஈடுபட்ட டாக்டர் கேசவனை விசாரிக்க போலீஸ் காவலில் எடுத்தது. சோஃபாவில் அமர்ந்து டிவி சேனல்களில் வந்த நியூஸை பார்த்து கொண்டிருந்த அசோக் தன் மொபைல் அடிக்க எடுத்தான். ஹலோ அசோக், ஐ எம் டிஎஸ்பி கங்காதரன். குட் மார்னிங் சார். நீங்கள் பண்ணது ரொம்ப கிரேட் அசோக். ஒரு மோசமான குற்றவாளியை அடையாளம் காட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதில் என்னோட பங்கு எதுவுமே இல்லை சார். எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான். உண்மையா உங்களை நினச்சி பெருமைப்படுறேன். கீப் ராக்கிங். தேங்க்ஸ் சார். பேசி முடித்த அசோக் டாமியிடம் வந்தான். டாமி குறைக்க பாசமாய் கேட்டான். என்ன,
கொஞ்ச நாளா நான் உன்னை வாக்கிங் கூட்டிட்டு போகல, கரெக்டா? இனிமே அப்படி நடக்காது, சரியா? அசோக் சொல்ல டாமி சரி என்ற தலையசைத்தபடி அசோக் மடியில் படுத்தது. சார், ஆனந்தி அழைத்தாள். சொல்லுங்க. உண்மையா இப்படி ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கும்னு என்னால நம்பவே முடியல சார். எனிவே உங்ககிட்ட சொன்னதால இப்ப எல்லாருக்குமே நல்லதா முடிஞ்சிடுச்சு சார். நான் உங்களை பாராட்டுறேன் ஆனந்தி. யாரோ ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு போகாம நீங்க ஃபோன் பண்ணதால, அவன் உஷாரா உங்களை கொல்ல வந்ததால நாம சந்திக்க வேண்டியதா போச்சு. அதுவும் நல்லதுக்கு தான். இனி நீங்க தைரியமா ஊருக்கு போலாம். நல்ல வேலையில ஜாயின் பண்ணுங்க. அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எப்ப வேணாலும் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ நான் வரேன் சார். வாங்க. சில நாட்கள் கழித்து ஒரு நாள் டேவிட் மொட்டை மாடியில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்க திவ்யா டாமியுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். சார், குரல் கேட்டு நிமிர்ந்தாள். அருண், கீர்த்தி இருவரும் நின்றிருந்தனர். திவ்யாவின் முகம் மலர்ந்தது. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். அசோக் சார் இருக்காரா? இருக்காங்க, வாங்க உட்காருங்க. திவ்யா உள்ளே போய் சொல்ல அசோக் வெளியில் வந்தான். வாங்க அருண், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். குட், அப்படியே இருங்க. கீர்த்திக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் மேரேஜ் சார். நைஸ், நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் சார். எங்களோட ஆசை இது. சொன்ன அருண் பத்திரிகையை எடுத்து கொடுக்க அசோக் வாங்கி கொண்டான். மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நைஸ், நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார். ட்ரை பண்ணுறோம். கொஞ்ச நாட்கள் கழித்த ஒரு நாளில், ரெடியா? டேவிட் காரில் இருந்தபடி கேட்க, 1 minute என்ற கார்த்தி உள்ளே ஓடினான். திவ்யா, சீக்கிரம் வா. கார்த்தி சொல்ல திவ்யா சிரித்தபடி வெளியே வந்தாள். அசோக் அவளை தொடர்ந்து வந்து காரில் ஏறினான். டாமியை பாசமாய் அணைத்து கொண்டான். திவ்யாவும் கார்த்தியும் காரில் ஏறிக்கொள்ள டேவிட் காரை ஸ்டார்ட் செய்தான். மேப் போடணுமா? கார்த்தி கேட்டான். வேண்டாம் கார்த்தி, பாலக்காடு போயிட்டு அங்கே போய் மேப் போட்டுக்கலாம். அருண் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கான். கார் பைபாஸ் ரோட்டை அடைய டேவிட் வேகத்தை அதிகப்படுத்தினான். டேவிட், ஏதாவது சாங்ஸ் போடு. ஆடியோ நாவல் எதுவும் கேட்குறியா? அசோக்கிடம் டேவிட் கேட்க, என்ன இருக்கு, நல்லா இருக்குமா என்றான் அசோக். கதையும் குரலும் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எந்த சேனல்? ஜிகே தமிழ் நாவல்ஸ் யூடியூப் சேனல். சரி, ஏதாச்சும் ஒரு கதை போடு, கேட்போம். வணக்கம் வாசகர்களே, நீங்கள் இப்பொழுது கேட்க போகும் கதையின் பெயர் ரத்த காட்டேரி. நான் உங்கள் அமிர்தா. கதைக்கு போலாமா? கார் கோவையை தாண்டி பாலக்காடு ரோட்டில் செல்ல ஆரம்பித்தது. டேவிட், சொல்ல அசோக். கதை நல்லாதான் இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நாம போக? 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரத்தில் கார் மண்டபத்தை அடைந்தது. வாசலில் காத்திருந்த அருண் ஓடி வந்து வரவேற்றான். வாங்க சார். அசோக், கார்த்தி, டேவிட், திவ்யா 4 பேரும் மணமக்களுக்கு பரிசளித்துவிட்டு இறங்க அருண் அருகில் வந்தான். சார், சொல்லுங்க அருண். சாப்பிட்டுட்டு போலாம் சார். போலாமே. இந்த பக்கம் எங்க போறீங்க? அந்த பக்கம் தானே டைனிங் ஹாலு. அசோக் கேட்க அருண் சிரித்தபடி சொன்னான். உங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலா மலபார் பிரியாணி வாங்கி வச்சிருக்கோம் சார். ஆஹா, ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க அருண். அசோக் சிரித்தபடி சொல்ல அந்த சிரிப்பில் அனைவரும் இணைந்தனர். என்ன நேயர்களே, அசோக் அண்ட் டீம் கலக்கிட்டாங்கல்ல. ஆஸ் யூஷுவல் அசோக் அண்ட் டீம் கேட்டு நீங்களும் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நாவல்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.